சமமா பார்ப்பான், நல்லா பார்ப்பான், நல்லா பார்ப்பான், பயங்கரமா பார்ப்பான். உன்னை பக்கத்துல உட்கார வச்சு பேச விட்டு பார்ப்பான், பாரதியும் பெரியாரையும் மோத விட்டு பார்ப்பான், கம்யூனிஸ்டையும் திராவிட இயக்கத்தையும் மோத விட்டு பார்ப்பான், காங்கிரஸையும் பிஜேபியும் மோத விட்டு பார்ப்பான், ஏன் விஸ்வ இந்து பரிஷத்தையும் பிஜேபியுமே மோத விட்டு பார்ப்பான். அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் எந்த வேலையை பார்ப்பான்? அவன் தன்னை மட்டுமே அதிகாரத்தில் வச்சுக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்ப்பான். அதனால அவன் பார்ப்பான். இல்லாத கோயிலுக்கெல்லாம் குறி வச்சிருக்கிறான். திண்டுக்கல்ல பெருமாள் கோயில் பட்டியல மண்டு கருப்பசாமி, நான் பல கருப்பசாமி கேள்விப்பட்டிருக்கேன். சுடலமாட சாமி கேள்விப்பட்டிருக்கேன், சந்தன கருப்பு கேள்விப்பட்டிருக்கேன், சங்கிலி கருப்பு கேள்விப்பட்டிருக்கேன், ஊர் பேரை வச்சு மாளிகைப்பாறை கருப்பு கேள்விப்பட்டிருக்கேன், இடத்து பேரை வச்சு 18ஆம் படி கருப்பு கேள்விப்பட்டிருக்கேன். இதனடா மண்டு கருப்பு அப்படின்னு ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை அவன் தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். மண்டையில் எவ்வளவு மண்டி போயிருந்தா மண்டு கருப்புன்னு அதுக்கு பேர் வச்சு கோர்ட்டுக்கு போய், சரி உண்மையிலேயே கருப்பு சாமி தான் அங்கே வச்சிருக்கிறானா, இது நடுகல்லாவது வச்சிருக்கிறானா, என்னமாவது வச்சிருக்கிறானான்னு பார்த்தோம்னா அது இந்த தளம் போடுறதுக்கு போடுற பட்டியக்கல்ல எவனோ பேத்து ஓரத்தில் போட்டுருக்கிறான். வாட்டமா இருக்குன்னு உடனே பொட்டு வச்சு சாமி ஆக்கி. பாண்டி கோயிலில் கடா வெட்டுற மேட்டரில் என்ன சொல்றான்னா, பொது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கிறதா எது கடா வெட்டி சாப்பிட்றது. ஒரு புரோட்டீன் விருந்து நடத்துறான் மதுரைக்காரன், ஒரு புரதம் நிறைந்த விருந்து நடத்துறான். பாண்டி கோயிலுக்கு போய் சைவ சாப்பாடு ஒருத்தன் போட்டான்னா மண்டபமே இருக்காது, மண்டையில மொளா சட்னி ஏத்திடுவாங்க. சித்ரா ராமகிருஷ்ணன் யாரு? செபியினுடைய தலைவராக இருந்தவர். மின்னஞ்சலின் மூலமாக ஒருவரிடம் தொடர்ந்து உரையாடி கொண்டே இருந்திருக்கிறார். என்ன உரையாடி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு எந்த பங்கு என்னவாக வெளியிடப்படும், அதில் எவ்வளவு வாங்கினால் என்ன லாபம் பெறலாம் என்பது வரைக்கும் அவர் பகிர்ந்திருக்கிறார். சிம்பிளா சொல்லணும்னா, லாட்டரியை விற்கும் போதே இந்த லாட்டரிக்கு தான் விழுக போது, இந்த கடையில விற்கும், அது இத்தனை நம்பர்ல இருக்கும், நீ இத்தனாவது ஆளா போனேன்னா அவர்கிட்ட இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புற மாதிரி அனுப்பி விடுறாங்க அந்த அம்மா. பல லட்சக்கணக்கான கோடிகள் இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகத்திலிருந்து மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. சித்ரா ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட போது ஒரு புகைப்படமாவது வெளியிடப்பட்டதா? இன்றைக்கு வரைக்கும் சித்ரா ராமகிருஷ்ணன் வழக்கு என்னவாக இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா? முடிந்து போன 2G வழக்கை வைத்து போன நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் எல் முருகன், அண்ணாமலை போன்ற வகைராக்கள். ஆனால் சித்ரா ராமகிருஷ்ணன் வழக்கு என்ன ஆனது என்று பார்ப்பனர் அல்லாத நாமே மறந்து போகின்ற அளவுக்கு பார்ப்பனர்கள் தந்திரமாக செய்திகளில் அது வெளிப்படாமல் மறைத்து விட்டார்கள். இந்த பழைய படங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, கடவுள் அவதாரங்கள் வந்து அப்படி டுஷ்னு இறங்கி டுஷ்னு காணாம போயிடும். அப்படியான துப்பாக்கி சூடுகளில் காந்தியை பின்பற்றுகின்ற பார்ப்பன பலரும் டுஷ்னு இறங்கி டுஷ்னு போயிடுறான். ராஜாஜி எந்த துப்பாக்கி சூட்லயா சிக்கினாரா? அவர் தானே முன்னாடி நின்று நடத்தினார். ஏதாவது துப்பாக்கி சூட்ல சிக்கி இருக்கிறாரா? பெரியாரையாவது போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தூக்கி உள்ள வச்சிடறாங்க. ராஜாஜில வெளியே தான் சும்மா தான் சுத்தி இருக்கிறார். காந்தியை கூட உள்ள வச்சிருவாங்க. ராஜாஜி சும்மா தான் வெளியே சுத்தி இருக்கிறாப்புல. இப்ப எப்படி சுத்துறாங்க அப்படின்னா, அந்த நூல் தான். அந்த கோயில் பண்டாரங்கையில் இருந்துச்சு, இன்னைக்கு தான் ஆகம கோயில்னுட்டான். சுகி சிவன் சொல்றாரு. சுகி சிவன் சொன்ன உடனே என்ன சொல்றான்? நீ ஒரு சூத்திரன், உனக்கு பேச யோக்கியதை இல்ல, சிவத்தை சொல்றாருன்னு கவலைப்படாதீங்க. அவன் காந்தியவே அதைத்தான் சொன்னான். காந்தி வந்து நாமெல்லாம் ஏன் சமரசம் போகக்கூடாதுன்னு கேட்ட உடனே அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஹீஸ் எ லுனாட்டிக்னு எழுதினவனுங்க யாரு? நம்ம கும்பகோணத்து பாப்பான். அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் அம்பேத்கரை நேரடியாக அழைத்து பேசிய அன்றைய காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதி என்ன என்பதை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். அம்பேத்கர் வெளியே வந்த பிறகு அம்பேத்கர் சொன்னது என்னவென்றால், நான் எழுதுகிறேன் அல்லது எழுத்துக்குழுவில் பணியாற்றுகிறேன் என்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டேன். ஆனால் உள்ளபடியே நாங்கள் விவாதித்ததை விட ரகசியமாக கூட்டம் கூட்டி எங்களுக்கு எதிரானவர்கள் உள்ளுக்குள் வேறு வேறு வேலைகள் செய்து நான் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது எனக்கே தெரியாத வார்த்தைகளை சேர்த்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறார்கள். என்னை என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் என்று அம்பேத்கர் கேட்டிருக்கிறார். பெரியார் மற்றும் அம்பேத்கர் சுதந்திர போராட்டத்தில் பெரியாருடைய பார்வை என்ன, அண்ணல் அம்பேத்கருடைய பார்வை என்ன அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கான உரையாடல். பெரியாருடைய பார்வையும் அம்பேத்கருடைய பார்வையும் என்று போவதற்கு முன்னால் கொஞ்சம் சமகாலத்தில் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு பார்வை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அதற்குள்ள நுழையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் பேசலாம் தோழர்? விரும்புகிற நேரம் பேசலாம். அப்படிலாம் சொல்லிடாதீங்க தோழர். இப்படித்தான் ஒரு கூட்டத்தில் வந்து, தோழர் நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. ஓ நம்ம மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்டேஷன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ண அது ஒரு 45 பக்கம் போயிருச்சு. அந்நேரத்தில் டயத்தை கால்குலேட் பண்ணல. ஒரு ஸ்லைடுக்கு 3 நிமிஷம்னு வச்சாலும் 45 ஸ்லைடுக்கு எவ்வளவு நேரம் ஆகுறது அப்படின்ட்டு அதற்கு பிறகுதான் உரைத்த. அது பார்த்தா 2.5 மணி நேரம் போயிருச்சு. அவ்வளவு நேரம் எல்லாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லோருமே வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய தோழர்கள், முன்னணியாக நின்று படையை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற தோழர்கள்.
ஆக பெரும்பான்மையாக நம்ம வெகுஜன கூட்டங்களில் பேசுவது போல ரொம்ப ஜனரஞ்சகமாக போவதற்காக நீண்ட விளக்கங்கள் அளிக்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த முன்னணியில் இருக்கக்கூடிய தோழர்களோடு நாம் தொடர்ந்து உரையாட வேண்டும் அப்படின்னா, சமீபத்தில் கூட பல நண்பர்கள் கேட்டது உண்டு, இணைய வழியிலேயே கலந்து உரையாடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கும்போது எதற்காக தனிப்பட்ட முறையில் சந்திப்புகளும் ஏற்பாடு செய்யப்படுகிறது அப்படின்னு. இணைய வழியில் பேசும் பொழுதும் இணைய வழியில் கேட்கும் பொழுதும் நம்ம பல வேலைகளில் இருக்கிறோம். ஒரு பக்கம் டீ சாப்பிட்டுட்டு இருப்போம், ஒரு பக்கியில் பஜ்ஜியை வச்சுருப்போம், டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிட்டு பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு திருப்பி ஆன் பண்ணுவோம். பின்னாடி வேற கடைக்கு எப்போ போகிற அப்படின்னு வீட்டில் இருக்கும் தோழர்கள் கேட்டு கொண்டிருப்பார்கள். நடுவில் வேற குழந்தைகள் இருந்தால் என்ன என் முகம் தெரியுதுப்பா அப்படின்னு குறுக்க வந்து எட்டி பார்க்கும். வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்த்தால் அது வேற காலை பிராணி நீ வெளியே கூட்டு போகிற நேரமாச்சே உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன். இப்படியான தொந்தரவுகள் இல்லாமல் முழுக்க முழுக்க நாம் என்ன பேசுபொருளை எடுத்துக்கொண்டோமோ அதன் குறித்து மட்டுமே ஒரு சிந்தனை கொண்டு அது குறித்தான விஷயங்களை மட்டுமே கேட்டு அது குறித்து மற்ற தோழர்களோடு வெளியில் சென்று உரையாடுவது என்று வரும்பொழுது நேரடியான கூட்டங்கள் தான் அதற்கு பயன்படும். எனக்கு இந்த கூட்டம் ரொம்ப மகிழ்ச்சி அளிப்பது என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு ஆர்வம் உண்டு. இப்போ விஜய் சித்து விளாக்ஸில் இதெல்லாம் பார்க்கும்போது மொட்டை மாடியில் உட்காந்து ஒரு சினிமா ப்ரொமோஷனே பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நம்ம தோழர்களுடைய கலந்துரையாடல் அப்படின்னு வரும்பொழுது அரங்கங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரும் போராட்டமாக இருக்குது. சென்னையில் அரங்கங்கள் இருந்தாலும் கூட அரசியல் கூட்டம் நடத்துகிற அரங்கங்கள் ரொம்ப ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்கின்றன. அதுலேயும் சிறுபான்மையினர் நடத்துகின்ற அரங்கங்களாக இருந்தால் அவங்களே ரொம்ப சிரமப்பட்டு கொடுக்குறாங்க. நம்ம அந்த இடத்துல போய் நம்மளால் சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது, உணர்வு பங்கு ஏதாவது ஒன்று பேசிடுறோம், அதுக்கப்புறம் என்எஸ்ஏ வரைக்கும் அவங்க விசாரணைக்கு போக வேண்டியதாயிருக்கு. அப்போ அப்படியான நெருக்கடிகள் எல்லாம் தொடர்ந்து சமுதாயத்தில் உருவாகி கொண்டே இருக்கிறது. இந்த நெருக்கடிகள் உருவாவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நெருக்கடிகள், நாம் வெளியில் ஒரு கூட்டத்தை அரங்கத்தில் நடத்துகிறோம், அந்த கூட்டத்தை தந்த அரங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு நெருக்கடி, அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நெருக்கடி, அந்த கூட்டத்திற்கு விளம்பரம் கொடுத்தவர்களுக்கு நெருக்கடி, அந்த கூட்டத்தை பதிவேற்றி தங்களுடைய சேனலில் வெளியிட்டவர்களுக்கு நெருக்கடி என்று ஒவ்வொருவருக்கும் நெருக்கடி தரப்படுகிறது. இது எல்லாம் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது என்றால், யாரோ ஒருவருடைய மனம் புண்படுகிறது என்கின்ற அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. உன்னோட மனம் புண்படுவதற்கு இந்த நாட்டில் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் இருக்கிறதா என்றால், அரசியலமைப்பு சட்டமே என்னுடைய மனம் புண்படாதபடி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது என்று தான் அவன் கோர்ட்டில் நிற்கிறான். என்ன அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது? மதத்தை பரப்புவதற்கும் பேசுவதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது, சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி அண்ட் ஹெல்த். சரி, பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி அண்ட் ஹெல்த் தானே. ஆமாம், பப்ளிக் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்குதுல்ல. சரி, என்னடா பப்ளிக் ஆர்டர் அப்படின்னு கேட்டோம்னா, பப்ளிக் ஆர்டர்னா பொது ஒழுங்குக்கு நீங்கள் சீர்கேடு விளைவிக்கிறீங்க. என்ன ஒழுங்குக்கு சீர்கேடு விளைவிக்கிறோம்? மக்கள் எல்லோரும் இந்துக்கள், அந்த இந்துக்கள் மனம் புண்பட்டு அவர்களுக்கும் இன்னொரு சமுதாயத்தவருக்கும் கலவரம் ஏற்படுகின்ற வகையில் நீங்கள் செயல்படுகிறீர்கள். அப்படியா? அப்போ எதன் அடிப்படையில் தண்டிப்ப? சிஆர்பிசி, ஐபிசி, இப்போ பிஎன்எஸ், இதன் அடிப்படையில் தண்டிப்போம். அதுலேயே அந்த தண்டனைகள்லாம் வருது, அதில் மனம் புண்படாதபடி பேசணும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த மனம் புண்படுவது எதன் அடிப்படையில் இந்த மனம் புண்படுதலை கோரி வருகிறார்கள் என்றால், பாரம்பரியம், பழக்கம், வழக்கம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த மனம் புண்படுவது அப்படின்றத எடுத்துட்டு வர்றாங்க. இந்த பாரம்பரியம், பழக்கம், வழக்கம் ஆகியவற்றில் அரசு தலையீடு செய்ய முடியாதபடிக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த புள்ளிதான் இன்றைக்கு வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்து மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டி கோயிலுக்கு குறிவைத்திருக்கிறார்கள். இன்னும் இல்லாத கோயிலுக்கெல்லாம் குறி வச்சிருக்கிறான். திண்டுக்கல்ல பெருமாள் கோயில் பட்டி, மயிலாடுபாறைக்கு முன்னாடி இந்த திண்டுக்கல்ல பெருமாள் கோயில் பட்டியில மண்டு கருப்பசாமி, நான் பல கருப்பசாமி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன, சுடலமாட சாமி கேள்விப்பட்டிருக்கேன், சந்தன கருப்பு கேள்விப்பட்டிருக்கேன், சங்கிலி கருப்பு கேள்விப்பட்டிருக்கேன், ஊர் பேரை வச்சு மாளிகைப்பாறை கருப்பு கேள்விப்பட்டிருக்கேன், இடத்து பேரை வச்சு 18ஆம் படி கருப்பு கேள்விப்பட்டிருக்கேன். இதனடா மண்டு கருப்பு அப்படின்னு ரொம்ப புதுசா இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா, அதை அவன் தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். மண்டையில் எவ்வளவு மண்டி போயிருந்தா மண்டு கருப்புன்னு அதுக்கு பேர் வச்சு கோர்ட்டுக்கு போய், சரி உண்மையிலே கருப்பு சாமி தான் அங்கே வச்சிருக்கிறானா, இது நடுகல்லாவது வச்சிருக்கிறானா, என்னமாவது வச்சிருக்கிறானான்னு பார்த்தோம்னா, அது இந்த தளம் போடுறதுக்கு போடுற பட்டியக்கல்ல எவனோ பேத்து ஓரத்தில் போட்டிருக்கிறான். வாட்டமாக இருக்குன்னொடனே பொட்டு வச்சு சாமியாக்கி, அதுக்கு ஜிஆர் சாமிநாதன் பழக்கம், வழக்கம், பாரம்பரியத்துக்கு மதிப்பு கொடுத்து மண்டு கருப்ப சாமிக்கு கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. கேட்டால் அவங்களுடைய பழக்கம், வழக்கம், மண்டு கருப்ப சாமிக்கே பிறந்து 1 வயசு கூட ஆகலையேப்பா, அதுக்குள்ளே எங்கேருந்துப்பா பழக்கம் வந்துச்சு, வழக்கம் வந்துச்சு? இல்லை, அந்த உருவத்துக்கு முன்னாடியே நாங்கள் மண்டு கருப்பு வழிபட்டோம்,
அப்படின்னு பழக்கம் வழக்கம் பாரம்பரியத்தின் அடிப்படையில் கோருறான். இந்த பழக்கம் வழக்கம் பாரம்பரியத்தை கோரி வருபவர்கள் இன்னொரு பக்கத்து பாண்டி கோயிலில் கடா வெட்டுற மேட்டரில் என்ன சொல்கிறான்னா, பொது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கிறதா எது கடா வெட்டி சாப்பிட்றது. ஒரு புரோட்டீன் விருந்து நடத்துகிறான் மதுரைக்காரன், ஒரு புரதம் நிறைந்த விருந்து நடத்துகிறான். என்னைக்காவது பாண்டி கோயிலுக்கு போய் சைவ சாப்பாடு ஒருத்தன் போட்டான்னா மண்டபமே இருக்காது, மண்டையில் மிளகா சட்னி ஏற்றிடுவாங்க. வடிவேலு கேட்குற மாதிரி, என்னடா உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா, அந்த மிளகா சட்னி ஏற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு அங்கே கறி வெட்டி சாப்பிட்றாங்க. இங்கே புதுசாக ஒருத்தன் போய் அங்கே கறி வெட்டக்கூடாது, அது பொது இடம், அது கோயில், சுகாதார கேடு அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு வாதங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வெளியில் இருக்கக்கூடிய சூழல். இந்த நேரத்தில் தந்தை பெரியாரின் பார்வையையும் அண்ணல் அம்பேத்கரின் பார்வையையும் நாம் பேசுவதற்கு அடிப்படையான காரணம், இந்த பாரம்பரியம் பழக்கம் வழக்கம் என்பதன் அடிப்படையில் காங்கிரஸ்காரர்கள் 1920-25களில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நேரடியாக கண்கூடாக சாட்சியாக பார்த்த தந்தை பெரியார் இந்த பாரம்பரியம் பழக்கம் வழக்கம் ஆகியவற்றை ஒழிக்காமல் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி கொடுத்தால் இதே பாரம்பரியம் பழக்கம் வழக்கத்திற்கு அடிமையாக பார்ப்பனர்களுடைய அடிமையாகத்தான் இருப்போமே தவிர நமக்கு ஒரு காலத்திலும் சுதந்திரமான சிந்தனை முறையே வராது. சுதந்திரமான வாழ்க்கை அல்ல, வெளியில நீங்களும் நானும் சுதந்திரமாக நடமாடுகின்ற உரிமை மட்டுமல்ல, நம் மனதிற்குள்ளேயே சுதந்திரமான சிந்தனை வராது. ஒன்றும் இல்லை, இப்போ நந்தனாரை பற்றி பாடல்கள், பழைய பாடல்கள் எடுத்து பார்க்கும்போது அது என்ன மாதிரியான பாட்டாக இருக்குன்னா, நந்தனாரை பார்த்து அவரோடு சேர்ந்து அதே சாதியை சேர்ந்தவர்கள் பாடுவது போல ஒரு பாட்டு வச்சிருக்கிறார். என்ன பாட்டு? என்னப்பா நீ ஊரில் இல்லாத புதுமையெல்லாம் செய்கிற, நம்ம இப்படியே இருக்கிறது தானே நம்ம குலத்துக்கு வழக்கம், அது அப்படியே இருந்தால் தானே நமக்கு மோட்சம் கிடைக்கும். இப்போ இது அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே நாம் இருக்கும் இடத்தில் இருப்பது தான் நமக்கான பெருமை என்று கருதுகிறவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய குலத்தொழிலை செய்வதுதான் நம்முடைய பெருமை என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அவன் தூக்கி போடுற விபூதியை வாங்கி நெத்தியில பூசுறது தான் நமக்கான பெருமை என்று நினைக்கிறார்கள். பாப்பானை பார்த்து சாமின்னு கும்பிடுறது தான் நமக்கான பெருமை, நம்மை விடுவிக்கின்ற வழி என்று நினைக்கிறார்கள். அப்போ நீங்களும் நானும் பிறரும் தானும் சுதந்திரமாக உரையாடுவது, சுதந்திரமாக புழங்குவது என்பதை எல்லாம் தாண்டி மனதளவில் சுதந்திரம் பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருப்பது எதன் காரணமாக என்பதை பெரியார் சிந்திக்க தொடங்கியதில் இருந்துதான் இந்திய சுதந்திர போராட்டத்தின் மீது தமிழர்களுக்கு ஒரு புதிய பார்வையை அவர் கொடுக்க தொடங்கினார். அதன் மூலமாகத்தான் தந்தை பெரியார் இன்றைக்கும் இந்தியாவிலேயே தனிச்சிறப்பு மிக்க மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் ஒன்றும் இல்லை, சர்வதேச நாடுகளில் பல்வேறு அறிஞர்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது 2 மாநிலங்களை தமிழ்நாட்டில் இந்தியா அளவில் ஒப்பிடுறாங்க. ஒன்று குஜராத்து, இன்னொன்று தமிழ்நாடு. இந்த 2மே வளர்ந்த மாநிலங்களாக அல்லது மிகுந்த வளர்ச்சியை இந்தியாவுக்கு கொடுக்கின்ற மாநிலங்களாக இருக்கின்றன. இந்த 2ஐயும் ஆய்வு செய்யும் பொழுது இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களுக்கு சில பாடங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்படி முன்வைக்கும் பொழுது கிறிஸ்டோபர் ஜாஃபர்லா ஒரு ஆய்வு செய்கிறார். அந்த ஆய்வில் சொல்லுவது என்னவென்றால், மூக்க சொரிஞ்ச உடனே நீங்க அந்த பக்கம் போயிடக்கூடாது, வேர்க்கிறதுனால மூக்கு சொரிஞ்சனே தவிர அவனை மாதிரி மூளை வேர்த்து போய் மூக்கு சொரியல. இந்த கிறிஸ்டோபர் ஜாஃபர்லா அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா, குஜராத் தமிழ்நாடு 2மே அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலங்கள், 2மே அதிக நகர்ப்புற உட்கட்டமைப்பை கொண்ட மாநிலங்கள், 2மே மனித வளத்தில் ஓரளவுக்கு நிகராக இருக்கக்கூடிய மாநிலங்கள். தொழில்துறை பார்க்கும் பொழுது, அதாவது தொழிலாளர்களுடைய பங்களிப்பை பார்க்கும் பொழுது, இப்படி இருக்கக்கூடிய இந்த 2 மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது குஜராத்தில் தொழில்துறை முதலீடுகள் அதிகமாகத்தான் இருக்கின்றன, தமிழ்நாட்டிலும் தொழில்துறை முதலீடுகள் அதிகமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் குஜராத்தை விட தமிழ்நாடு ஒரு படி மேலே இருக்கிற காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் மனித வளத்தின் மீது அவர்கள் செய்கின்ற முதலீட்டை குஜராத் ஒரு காலத்திலும் செய்யவில்லை. மாணவர்களுடைய நலனில் இங்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத அரசுகள் காட்டக்கூடிய அக்கறையை, அவர் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார், தமிழ்நாட்டில் தமிழர்களிடம் தனித்த உணர்வு ஒன்று இருக்கிறது. அந்த உணர்வு என்னவென்றால், நாமக்கல் கவிஞர் கவிதை ஒன்று, பழைய கவிதை இருக்குது இல்லையா, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்றால் அது என்ன என்பதை இன்றைக்கு நாம் அர்த்தப்படுத்திக் கொள்வதற்கு கிறிஸ்டோபர் ஜாஃபர்லா தான் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். இங்கே பார்ப்பனர்களின் பிடியிலிருந்து பெரும்பான்மை மக்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளுகின்ற உணர்வை பெற்றதன் காரணமாக, அரசுகள் அதன் அடிப்படையில் அமைந்திருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு மனித வளத்தில் அவர்களின் முதலீடு அதிகமாக இருக்கிறது.
குஜராத்தில் இருந்து நாளைக்கு 10 கம்பெனி வெளியே போயிருச்சுன்னா குஜராத் ஒன்றுமற்று போகும். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து 10 கம்பெனி வெளியே போனா இன்னொரு 10 கம்பெனி தேடி வரும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மனித வளம் என்பது மிகப்பெரிய அறிவை சுமந்து கொண்டிருக்கின்ற மனித வளமாக இருக்கிறது. கிறிஸ்டோபர் ஜாஃபர்லாவுடைய வெளிப்பாடு, கிறிஸ்டோபர் ஜாஃபர்லா வெளிப்படுத்துகின்ற ஆய்வு முடிவுகள். இந்த முடிவுகள் இன்றைக்கு வருகிறது என்றால் நாம் எப்படி இந்த இடத்தை வந்து அடைந்தோம், இதற்கும் சுதந்திர போராட்ட பார்வையை இதோடு சம்பந்தப்படுத்தி பேசுவதற்கும் என்ன பொருள் இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய ஒப்பீடுகளை சொல்லலாம். சுதந்திர போராட்ட காலகட்டம் என்பது தந்தை பெரியார் அவர்கள் விமர்சிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டாலும் கூட 1925 47 வரைக்கும் எடுத்துக்கொண்டாலும் கூட நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆனால் எல்லா நிகழ்வுகளையும் படித்து எல்லாவற்றையும் பேச முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. உப்பு சத்தியாகிரகம், அதனை ஒட்டி அன்றைக்கு முதல் வட்டமேசை மாநாட்டில் இருந்த சைமன் குழு கொடுத்த பரிந்துரைகள், அதற்கு பிறகு முதலாவது வட்டமேசை மாநாட்டில் நடைபெற்ற விவாதம், அந்த வட்டமேசை மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு காந்தி குறித்து தந்தை பெரியார் வைத்த முன்வைப்புகள் என்னவாக இருந்தன, அதற்கு பிறகு இரண்டாம் வட்டமேசை மாநாட்டை நோக்கி நகரும் பொழுது அப்போது என்னென்ன நடக்கிறது, அம்பேத்கர் தனித்தொகுதி கோருகிற போது என்னென்ன நடந்தது என்பதன் வழியாக நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அருவி என்கின்ற நம்முடைய வலையொலி நண்பர் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உப்பு சத்தியாகிரகம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை ரோட்டுக்கு இறக்கிவிட்ட முக்கியமான போராட்டம். எப்படி ரோட்டுக்கு இறக்கிவிட்டது? பெரும்பான்மை மக்கள் ரோட்டுக்கு வர்றாங்க, போராட்டம் நடத்துறாங்க. அந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கூட நிறைய பேர் ரொம்ப உணர்வோட கலந்து கொண்டது போல ஒரு தோற்றம் தெரிகிறது. ஆனால் அந்த காந்தி ஒரு சின்ன பையன் காந்தியோட தடியை பிடிச்சி அப்படி கூட்டிட்டு போறது இருக்குல்ல, அந்த படம்லாம் கூட புத்தகங்கள்லேயே கூட பாட புத்தகங்கள்லேயே அந்த படம் தான் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் யார் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தா அப்படின்னா வேற யாரு? தேல்பத்ரி சிங் ராஜாஜி தான். எங்க போய் எடுக்கிறாரு அப்படின்னா வேதாரண்யத்தில் போய் அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் நிறைய கடற்கரை பகுதிகள் இருக்கு. வேதாரண்யம் தேர்ந்தெடுக்கப்பட காரணம் என்ன அப்படின்னா அது வேதம் தொடர்புடைய பல்வேறு விவகாரங்களை யோசிச்சு அந்த வேலையை பார்க்குறாங்க. இப்போ அந்த விவகாரம் நடக்கும் பொழுது நடைபெற்ற உரையாடலில் காந்தி ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறார். என்னவென்றால் சம்பளம், வெள்ளக்காரனுடைய சம்பளம். உப்பு சத்தியாகிரக காலகட்டத்தில் வெள்ளக்காரன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான் அப்படின்றத குறிப்பிட்டு இவ்வளவு சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள், அந்த சம்பளத்தை குறைக்க வேண்டும். இது எதுனா உப்பு சத்தியாகிரகத்தில் ஒன் ஆஃப் த டிமாண்டு, வெள்ளக்காரங்க அதிக சம்பளம் வாங்குறாங்க, அதை குறைக்கணும் அப்படின்னு. அப்போ குடியரசு 16/3/1930 காந்தி போர் அப்படின்ற தலைப்பிலேயே தலையங்கம் எழுதப்படுகிறது. வெள்ளைக்காரர்களின் கொள்ளைக்கும் இந்தியர்களே ஆதாரமாய் இருந்து அவர்களுக்கு உளவு சொல்லி கொடுத்து அவர்களிடமிருந்து பங்கு வாங்கவில்லையா? காந்திக்கு வைஸ்ராய் சம்பளமும் கவர்னர் சம்பளமும் சகிக்கவில்லையாம், அதை குறைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்கிறார். சத்தியாகிரகத்திற்கு இது ஒரு காரணம் என்று எழுதி இருக்கிறார். இந்திய தேசியவாதிகளும் காங்கிரஸ் தலைவர்களுமான திருவாளர்கள் சின்ஹாவின் சம்பளமும் சீனிவாச சாஸ்திரியாரின் சம்பளமும் சிபி ராமசாமி ஐயரின் சம்பளமும் கிருஷ்ணன் நாயரின் சம்பளமும் வெகு தர்மமானதும் நியாயமானதுமான சம்பளமா என்று நாம் அவரை திரும்ப கேட்கிறோம். இவர்களுக்கு இந்த சம்பளத்தை ஏற்படுத்தினவர்கள் இந்த காந்தியும் தேசிய காங்கிரசும் அல்லவா என்று கேட்கிறோம். 1920ஆம் வருஷத்திய சீர்திருத்தம் இந்த மகாத்மா காந்தியால் ஒப்புக்கொள்ளப்பட்டதும் வரவேற்கப்பட்டதும் தானா அல்லவா என்று கேட்கிறோம் அப்படின்னு அந்த தலையங்கத்தை எழுதியிருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த பார்ப்பனர்களுடைய சம்பளம் குறித்து ஒரு இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கவிரங்கத்தில் பேசின தோழர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னா, இன்றைக்கு வரைக்கும் ஊழல் ஒழியாமலே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு வரைக்கும் ஊழல் என்னவாக இருக்கிறது? நம் கண்ணுக்கு முன்னால் நம்மிடம் முன்வைக்கப்படுகின்ற ஊழல்கள் யாரால் முன்வைக்கப்படுகின்றன, எப்படி முன்வைக்கப்படுகின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். அன்றைக்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்கள். ராசா அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய இன்றைய துணை பொதுச் செயலாளர் திமுக மகளிர் அணி தலைவர் கனிமொழி அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு. இந்த இரண்டு பேரின் படங்களும் எத்தனை வகை வகையாக வரையப்பட்டு எத்தனை வகை வகையாக படம் பிடிக்கப்பட்டு ஊடகங்களால் வெளியிடப்பட்டன, என்னென்ன கதைகள் எல்லாம் எழுதப்பட்டன, எந்தெந்த தேசிய ஊடகங்கள்
எத்தனை நாட்கள் அதனை முதல் பக்கத்தில் போட்டு ஜெயிலுக்கு உள்ள இருக்கிற மாதிரி போட்டோவே கிடையாது. ஆனா அவர்கள் முகத்துக்கு முன்னால் கம்பிகள் இருப்பது போல போட்டோவை எடிட் செய்து எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டுகள் அதை பரப்புரை செய்தார்கள். 2009 தொடர்ந்து அதே பிரச்சாரம் நீண்டு கொண்டே இருக்கிறது. 2011 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த அளவுக்கு சித்ரா ராமகிருஷ்ணன், எத்தனை பேர் சித்ரா ராமகிருஷ்ணனை அறிந்தவர்கள்? கை தூக்குங்களேன். இங்க இருக்கிற தோழர்களே, இங்க இருக்கிற தோழர்கள்லயே 3% பேருக்கு கூட 10% பேருக்கு தான் சித்ரா ராமகிருஷ்ணன் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. சித்ரா ராமகிருஷ்ணன் யாரு? செபியினுடைய தலைவராக இருந்தவர். அந்த செபியினுடைய தலைவராக இருந்த சித்ரா ராமகிருஷ்ணன் மின்னஞ்சலின் மூலமாக ஒருவரிடம் தொடர்ந்து உரையாடி கொண்டே இருந்திருக்கிறார். என்ன உரையாடி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு எந்த பங்கு என்னவாக வெளியிடப்படும், அதில் எவ்வளவு வாங்கினால் என்ன லாபம் பெறலாம் என்பது வரைக்கும் அவர் பகிர்ந்திருக்கிறார். இது என்னன்னா, லாட்ரி விற்கும் போதே, சிம்பிளா சொல்லணும்னா, லாட்ரியை விற்கும் போதே இந்த லாட்ரிக்கு தான் விழுக போது, இந்த கடையில விற்கும், அது இத்தனை நம்பர்ல இருக்கும், நீ இத்தனாவது ஆளா போனேன்னா அவர்கிட்ட இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புற மாதிரி அனுப்பி விடுறாங்க அந்த அம்மா. இதன் அடிப்படையில் பல லட்சக்கணக்கான கோடிகள் இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகத்திலிருந்து மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. சித்ரா ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட போது ஒரு புகைப்படமாவது வெளியிடப்பட்டதா? இன்றைக்கு வரைக்கும் சித்ரா ராமகிருஷ்ணன் வழக்கு என்னவாக இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா? முடிந்து போன 2G வழக்கை வைத்து போன நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் எல்முருகன், அண்ணாமலை போன்ற வகைராக்கள். ஆனால் சித்ரா ராமகிருஷ்ணன் வழக்கு என்ன ஆனது என்று பார்ப்பனர் அல்லாத நாமே மறந்து போகின்ற அளவுக்கு பார்ப்பனர்கள் தந்திரமாக செய்திகளில் அது வெளிப்படாமல் மறைத்து விட்டார்கள். அதானியின் ஊழல் குறித்து விவாதிக்கப்பட்டது. விவாதிக்கப்பட்ட போது அவர்கள் எடுத்து வந்த வாதம் தேசியவாதம். அந்த தேசியவாத பிரச்சனை என்ன அப்படின்றதையும் கூட இந்த உரையாடலில் சொல்லுகிறார். அப்ப அந்த உப்பின் மீது வரி போட்டதை பெரியார் ஏற்றுக்கொண்டாரா? இந்த கேள்வி அடுத்து கேட்பான். உப்பு சத்தியாகிரகத்தின் மீது பெரியார் விமர்சனத்தை முன்வைத்தார் என்றால், இதை காணொலியின் மூலமாக பார்த்து நாளைக்கு பரப்புறவன் பாருங்க பாருங்க உப்புக்கு வரி போட சொன்னார் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பரப்புவான். பெரியார் ரொம்ப எளிமையாக ஒரு கேள்வியை கேட்டார். என்னவென்றால், உப்புக்கு வரி போட்டதை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறவர்கள் உப்புக்கு மட்டும்தான் அவன் வரி போட்டானா? வேறு எந்த பொருளின் மீதும் வரி போடவில்லையா? இதை வைத்து பார்ப்பனர் அல்லாத மக்களை இதற்கு உள்ளே இழுத்து விட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய திட்டம். அப்படிப்பட்ட திட்டமானதில் கலந்து கொள்ளுகின்ற டாக்டர்களும், கலந்து கொள்ளுகின்ற வக்கீல்களும், கலந்து கொள்ளுகின்ற ஆசிரியர்களும், அதாவது உப்பு சத்தியாகிரகத்தை ஆதரிக்கின்ற டாக்டர்கள் எத்தனை பேர் பட்டியல் சமூக மக்களுக்கு வைத்தியம் பார்க்கிறார்கள்? உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்ளுகின்ற வக்கீல்கள் எத்தனை பேர் ஆலய பிரவேசத்திற்கு அனுமதி ஏற்று கோர்ட்டை கட்டி இருக்கிறார்கள்? உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்ளுகின்ற பார்ப்பன ஆசிரியர்கள் எத்தனை பேர் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களையும் பட்டியல் சமூகத்து மாணவர்களையும் தங்களுடைய கல்வி நிலையங்களில் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதற்கு பிறகு இந்த சத்தியாகிரகத்தில் என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை நான் பேசுகிறேன் என்று பெரியார் சொன்னார். இந்த கேள்வியில் பொருள் உண்டா இல்லையா? இவ்வளவு பேரும் உப்பை யார் அதிகம் பயன்படுத்துவது? உங்களுக்கு ஒன்று தெரியும்ல, கோயில்ல பச்சரிசி சாதம் படைப்பான், அதுல உப்பு போட மாட்டாங்க. பச்சரிசி சாப்பாடு சாமிக்கு படைக்கிறதுல உப்பு போட மாட்டாங்க. மடப்பள்ளி விவகாரங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட வேணா கேட்டு பாருங்க. அப்போ அவனுக்கு அவன் என்னைக்கு போட்டான்? அவனுக்கு உப்பை பத்தி கவலையே கிடையாது. அவன் வெங்காயம் பூண்டை பத்தியே கவலைப்பட மாட்டான். உப்பா பிரச்சனை? தோழர் இந்து உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்து உப்பு அப்படின்னு சொன்னாரு. உப்பையாவது சோத்துக்கு நம்ம போட்டு பயன்படுத்துவோம், ஆனா அவன் போட மாட்டான். அப்படி உப்புக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் உப்புக்காக நடத்திய போராட்டம் அப்படின்னு இந்திய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உப்பு சத்தியாகிரக காலகட்டத்தில் தந்தை பெரியார் எழுப்பிய கேள்விகள் மிகவும் முக்கியமானவை. என்னவென்றால், 1930 திருப்பூர்ல ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாடு காங்கிரசுடைய கோவை மாவட்ட மாநாடு. அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் என்னவென்றால், தீண்டாமை விலக்கு தீர்மானம். இனி யாரும் நம்முடைய தோழர்கள் தீண்டாமை கடைபிடிக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. தீர்மானம்லாம் நிறைவேறிடுது. அந்த கூட்டத்தில் பேசிய தோழர்கள் என்ன பேசினார்கள், காங்கிரஸ் அன்றைக்கு என்ன பேசிக் கொண்டார்கள் என்பதை குடியரசு தலையங்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். என்னவென்றால், காந்தி இஸ் ஈக்குவல் டு
ராமன். பட்டேல் இஸ் ஈக்குவல் டு லட்சுமணன். கஸ்தூரிபாய் சீதை. சீதையை தண்டிக்கும் தண்டகாரண்யத்திற்கும் இர்வின் காந்தி சந்திப்பை ராமன் முடிசூட்ட, நிச்சயிக்கப்பட்ட முகூர்த்தத்திற்கும் காந்தியின் லாகூர் பிரயாணத்தை ராமனின் வனப்பிரவேசத்திற்கும் இணையிட்டு பேசி இருக்கிறார்கள். காந்தியை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. என்னவா? காந்தி வந்து ராமன், கஸ்தூரிபா வந்து சீதை. இதுல வந்து தண்டகாரண்யத்தில் நடக்கின்ற போரை போலவும் தண்டகாரண்யத்தில் நடக்கின்ற போருக்கும் ராமன் முடிசூட்டு விழாவுக்கும் காந்தி இர்வின் சந்திப்பு, காந்தி இர்வின் ஒப்பந்தம். இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை எதோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால் ராமனுடைய முடிசூட்டு விழாவோடு ஒப்பிடுகிறார்கள். அதாவது காந்தியை ராமனோடு ஒப்பிட்டு மேடை ஏற்றுவது. ராமனின் ஆட்சி மனுவின் ஆட்சி. ராமன் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்ல அவர் வந்து சத்திரியர். அதேதான், அவனுக்கு தேவையான போது என்னென்ன வேண்டுமோ அன்னத்தையும் ஒப்பீடாக முன்வைத்து மக்களை மண்டையை கழுவுகின்ற வேலையை அவன் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறான். இதை குடியரசில் சுட்டிக்காட்டி தந்தை பெரியார் எழுப்பிய கேள்வி 11 மே 1930, உப்பு இல்லாமல் ஒரு மனிதன் பல நாட்களுக்கு ஜீவிக்க முடியும். உப்பை விட தண்ணீர் இல்லாமல் ஒரு நாளைக்கேனும் உயிர் வாழ முடியாது. உப்பு இல்லாம சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம், உப்பு இல்லைன்னா ஒன்றும் ஆக போறது கிடையாது. நம்ம உணவில் இருக்கக்கூடிய வேறு காய்கறிகள் மூலமாக நமக்கு உப்பு தேவையான சோடியமோ தேவையான பொட்டாசியமோ வேற உணவுகளின் வழியாக உள்ள எடுத்துக்கலாம். உப்புன்றத தனியா போடணும்னு அவசியம் இல்லாம கூட. ஆனா ஒரு மனிதன் தண்ணீர் குடிக்காமல் ஒரு நாளாவது ஜீவித்திருக்க முடியுமா? அப்படி இருக்க இந்த ஜீவாதாரமான தண்ணீரை கிணற்றிலிருந்து மொள்ள ஒட்டாமல் சாதியின் பெயரால் தடுக்கப்பட்டு எத்தனை லட்சம் மக்கள் இந்த ஜில்லாவில், அதாவது கோயம்புத்தூர்ல இந்த ஜில்லாவில் வாட்டமுற்று குட்டைகளிலும் பள்ளங்களிலும் தேங்கி கிடக்கும் அசுத்த நீரை குடித்து நோய்வாய்ப்பட்டு வருந்துகின்றார்களே, அவர்களுக்காக என்ன செய்தீர்கள் காந்தியவாதிகளே? உப்புக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தியது போல இருக்கு. தண்ணி குடிக்காம இருக்க முடியாதுன்றதுனால நல்ல வேலை தண்ணியை கொண்டு வந்து உப்பள்ளி வர, ஏன்னா உப்பு இல்லாம தான் இருக்கலான்ட்டுமே. அப்போ இந்த உப்பு சத்தியாகிரகத்திலும் அதே போல சட்ட மறுப்பு இயக்கம் காந்தி நடத்துகிறார், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். அதையுமே வந்து காந்தி நடத்திய அந்த போராட்டத்தை பற்றி பெரியார் கடுமையான மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறார். ஆனால் இந்த மாற்று கருத்துக்களை முன்வைத்தார், உப்பு சத்தியாகிரகத்தை விமர்சனம் செய்தார் என்றால் அவர் உப்புக்கு வரி போடணும்னு சொல்லல, உப்புக்கு வரி எடுக்கணும் தான். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், ஆமா பெரியாரே மார்க் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவில் டிசோபீடியன்ஸ்ன்றது பேசிக் ஹியூமன் ரைட்ஸ்ன்றாரு, பேசிக் சிவில் ரைட்ஸ்ன்றாரு. குடிமகனாகிய ஒருவன் சட்டத்தை மீறுவதற்கு அவனுக்கு உரிமை உண்டு அப்படின்னு பேசுறாரு. அவசரமா போறீங்க, ஒரு இடத்துல சிக்னல் போட்டிருக்கு, சிக்னலை தாண்டி போறதுக்கு அந்த அவசரத்தின் கருதி நமக்கு உரிமை உண்டா இல்லையா? ஆம்புலன்ஸ் அப்படிதானே போகுது. அப்ப ஆம்புலன்ஸ் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் பண்ணுதா? அப்போ தேவையின் கருதி நாம் மறுத்துக் கொள்ளுகிறோம், தேவையின் கருதி நாம் மாற்றிக் கொள்ளுகிறோம். அடிப்படையிலேயே இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் சட்ட மறுப்பு என்பது மக்களுக்கு பேசிக் சிவில் ரைட் அப்படின்னு தந்தை பெரியார் வாதங்களை முன்வைக்கிறார். அப்பவும் கூட பெரியார் என்ன கேட்டார் என்றால், அரசாங்கத்தின் அடக்குமுறைகளையும் காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டையும் பெரியார் கடுமையாக எதிர்க்கிறார். அதில் அவர் சொல்லுவது என்னன்னா, இம்மாதிரியான சம்பவங்களில் சர்க்கார் தனது புத்திசாலித்தனத்தை உபயோகித்து தக்க பொறுப்பு எடுத்து நிரபராதிகளுக்கு துன்பம் நேராதபடி இயக்கத்தை சமாளிக்காமல் பெரும் துப்பாக்கி பலத்தையும் தடிப்பலத்தையும் கொண்டே அடக்க நினைத்ததானது கவலையற்ற தன்மை என்பதும் கடமையை சரியாக உணராத தன்மை என்பதும் நமது அபிப்பிராயம். நாகரீக சர்க்கார் என்று சொல்லிக் கொள்ளும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் கூன் பாண்டியனுக்கும் மனு ராமராஜ்யத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்று பெரியார் சொல்லுகிறார். என்னன்னா, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்டா இருக்கட்டும், உப்பு சத்தியாகிரகமா இருக்கட்டும், சட்ட மறுப்பு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் இரண்டிலும் கைது செய்யப்பட்டு பெரும்பான்மையாக சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் பார்ப்பனர் அல்லாத மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சமூகத்து மக்கள், அதாவது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களாகிய சூத்திரர்கள் தான் அதிகமாக தண்டிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார்கள், துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இருக்கிறார்கள். பார்ப்பனர்கள் அப்படியான துப்பாக்கி சூட்டில் எங்கே போகிறார்கள்? இந்த பழைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் அவதாரங்கள் வந்து தோன்றுவதை பார்த்துருப்பீங்க. எப்படின்னா, அது வந்து ஒரு இடத்துல இருந்தெல்லாம் வராது, டுஷ்னு இறங்கும், அப்படி டுஷ்னு இறங்கி டுஷ்னு காணாம போயிடும். அப்படியான துப்பாக்கி சூட்டுகளில் காந்தியை பின்பற்றுகின்ற பார்ப்பன பலரும் டுஷ்னு இறங்கி டுஷ்னு போயிடுறான்.
ராஜாஜி எந்த துப்பாக்கி சூட்லையாவது சிக்கினாரா? அவர் தானே முன்னாடி நின்று நடத்தினார். ஏதாவது துப்பாக்கி சூட்ல சிக்கி இருக்கிறாரா? வித்து பெரியாரையாவது போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தூக்கி உள்ள வச்சிடறாங்க. ராஜாஜிலாம் வெளியே தான் சும்மா தான் சுற்றி இருக்கிறாரு. காந்தியை கூட உள்ள வச்சிருவாங்க. ராஜாஜி சும்மா தான் வெளியே சுற்றி இருக்கிறாப்புல. இப்போ எப்படி சுற்றுறாங்க அப்படின்னா அந்த நூல் தான். இப்போ அந்த போராட்டத்தில் பெரியார் எடுத்துக்கின்ற அந்த உதாரணம் ரொம்ப முக்கியமானது. கூன்பாண்டியனை ஏன் காட்டுகிறார் என்றால், இன்றைக்கு மதுரையோடு தொடர்புடையதாக இருக்கிறதுனால கூன்பாண்டியனை பற்றி நம்ம ஒரு சின்ன குறிப்பு. கூன்பாண்டியன் ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது? கூன்பாண்டியனுக்கு பிணி வந்தது. அந்த பிணியை யாராலும் தீர்க்க முடியவில்லை. தீர்க்க முடியலன்னா மருத்துவன்னு யாரும் கிடையாது. நோயை தீர்க்கிறதுக்கு படித்தவன்னு யாரும் கிடையாது. வேதம் மட்டும்தான் படிப்புன்னு திரிச்சிட்டு இருந்தவன். அவன் என்னென்ன பண்ணியிருப்பான்? கடைசியில் உடம்பு முடியலன்னா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு மூலிகை எடுத்து தேய்ச்சிருப்பான். அது ஏதோ தப்பான மூலிகை எடுத்து தேய்ச்சிட்டான் போல உடம்பு பற்றிக்கிட்டு எரியுது, உடம்பெல்லாம் அனலாக கொதிக்குது. ஏதோ ஒரு காய்ச்சலாக இருந்திருக்கும். நோயினுடைய அறிகுறி தான் காய்ச்சலே தவிர காய்ச்சல் என்பது நோய் கிடையாது. இல்லை, இது இன்றைக்கு நவீன மருத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிற புரிதல். அன்றைக்கு என்ன இருந்ததோ தெரியல. இப்போ உடனே ரெண்டு சைவ குரூப் ஒரு குரூப்பு, சமண குரூப் ஒரு குரூப். கூன்பாண்டியன் வந்து சமணர்களை ஆதரிக்கிறாங்க. ஆதரிச்ச உடனே என்ன நடக்குது? ஒரு குரூப் உள்ள வந்து மயில் பீலி எடுத்து வருடி வருடி அருகதேவன் பாட்டு பாடி நோயே போ நோயே போன்னு சமணர்கள் வந்து பாட்டு பாடினாங்களாம். நோய் போகலையாம். சரி, என்னப்பா நடந்துச்சு அப்படின்னா, அடுத்து வந்து சைவர்கள் வந்தாங்களாம். சைவர்கள் வந்து உடம்புல அப்படி புஷ், யார் ஞான சம்பந்தர் தலைமையில் அப்படி வந்து இப்படி புஷ்ன்னு வந்து விபூதி அள்ளி போட்ட உடனே, குணம் பெற்றேன், நலம் பெற்றேன், என் உடல் சரியாகி விட்டது அப்படின்னு எந்திரிச்சிட்டாராம் பாண்டிய மன்னர். அப்போ இதுதான் சரி. அப்போ உடனே பாண்டியனுக்கு முன்னாடி சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் ஒரே சண்டை. அல்ல, அவங்க ஏமாத்திட்டாங்க, இல்லை நீங்கள் ஏமாத்திட்ட. சரி, ஒன்றும் புலவர்களுக்குள் போட்டி வேண்டாம், நம்ம வந்து என்னன்றதை பேசி தீர்த்துக்கலாம். அனல்வாதம் புனல்வாதம் கதை மிரட்டலாக இருக்கும். அனல்வாதம்னா என்ன? நெருப்பிலிட்டு பொசுக்குவது. அவன் வந்து சைவ இலக்கியத்தை ஓலைச்சுவடியில் எழுதி அதை தீயில போடுவானான். இவங்க வந்து சமண இலக்கியத்தை ஓலைச்சுவடியில் எழுதி தீயில போடுவானான். சமண இலக்கியத்தை போட்டவுடனே எரிஞ்சிருச்சான். ஏன்னா அது ஓலைச்சுவடி. சைவ இலக்கியத்தை போட்டவுடனே அது எரியலையா? ஏன்னா அது கடவுளுடைய அனுக்கிரகத்தினால எரியாமல் அப்படியே தாங்கிருச்சான். அப்போ அனல்வாதத்தில் வென்றவர்கள் சைவர்கள். டின் 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 ரவுண்ட் 2 புனல்வாதம். புனல்வாதத்துக்கு போய் உட்காந்தா தண்ணியில் ஓடுற தண்ணியில் ஓலைச்சுவடியை தூக்கி போடணுமா? ஓடுற தண்ணியில் ஓலைச்சுவடியை தூக்கி போடணுமா? சைவர்கள் அவங்க சமணர்கள் ஓலைச்சுவடியை தூக்கிட்டு போனாங்களாம். அதை அடித்து நேராக வங்கக்கடலில் கலக்கிற இந்திய பெருங்கடலில் கலக்கிற வரைக்கும் போய் பார்த்துட்டாயலாம். இன்னும் சைவர்கள் இப்படி தூக்கி போட்ட உடனே அடி ரிவர்ஸில் போயிருக்கிறது. என்ன மோட்டருன்னு தெரில. அது ஏதாவது இலக்கியவாதிகள் ஆய்வு செஞ்சு சொன்னாங்கன்னா அந்த மோட்டரை வாங்கி நம்மளும் காலில் கட்டிக்கிட்டு போகலாம். அப்படி ரிவர்ஸ் கியரில் போகலாம். அப்படி ரிவர்ஸில் போகுதான். இப்போ உடனே பாண்டியனுடைய சேனாதிபதி அப்படி குதிரை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணி போகிறாராம். இந்த ஆத்தோரத்திலே போகிறாராம். அது கரெக்டாக திருவேடகம்ன்ற இடத்துல பெட்ரோல் பங்கை தேடி ஓரம் ஒதுங்கிருச்சு போல ஓலைச்சுவடி. அந்த இடத்துல கரை ஒதுங்கின உடனே அந்த இடத்துல ஒரு சிவனின் ஆலயத்தை நிறுவி, சரி அனல்வாதம் புனல்வாதம் என்னடா ஜோக் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து நேராக சமணர்கள் தோற்ற காரணத்தால் 8000 சமணர்களை கழுவில் ஏற்றி கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பு எழுதியிருக்கிறான். 8000 சமணர்களை கழுவில் ஏற்றி கொலை செய்திருக்கிறார்கள். அப்போ அதை தான் இங்க எடுத்து காட்டுறாரு. பிரிட்டிஷ் அரசு இப்படிப்பட்ட கூன்பாண்டியன் அரசாக செயல்படுவதா என்று கேட்கிறார். ராமராஜ்யத்தை ஏன் குறிப்பிடுகிறார்? சம்பூகனுடைய தலையை வதம் செய்கிறான். ஒரு பாப்பானுக்கு வந்து அவன் வேத ஓதுறது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓதுறது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா காதல பஞ்சு வச்சு அடைச்சிக்கலன்னா கொஞ்சம் தள்ளி போய் உட்காரு. ஒன்றும் இல்லை, அவன் வாட்டுக்கு ஏதோ தவம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். தட்டி எழுப்பி எப்பா கொஞ்சம் மெதுவா பாடு, எனக்கு ரொம்ப இதா டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவனுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து சவுண்டுனால கிடையாது, அந்த ஃபிகர்னால தான். சூத்திரன் ஒருத்தன், சம்பூகன் அப்படின்ற சூத்திரன் ஒருத்தன், ஆதிவாசி ஒருத்தன் தலையில தொங்கிட்டு அவன் வந்து வேதம் பாடிட்டு இருக்கிறான்னா அவன் தலை உடம்புல இருக்கக்கூடாது, வெட்டி வீசிட்டான். அப்ப பார்ப்பனர்களுக்காக சூத்திரர்களை பலி கொடுக்கின்ற அரசாக எந்த அரசு இருந்தாலும் அந்த அரசை நான் கடுமையாக விமர்சிப்பேன். இதுதான் பெரியாருடைய நிலைப்பாடு. பிரிட்டிஷ் ஆதரவு என்றைக்கும் இல்லை. பிரிட்டிஷ் ஆதரவு என்பதை அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், பிற்பாடு தந்தை பெரியாரே விளக்குகிறார். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அரசு என்பது 1-2 விஷயங்களை தவிர பல நேரங்களில் அது மனிதத்தன்மையோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் பிரிட்டிஷனுடைய வெள்ளைக்கார ஆட்சி என்பது மனிதத்தன்மையற்ற ஆட்சியாக இருக்கிறது என்பதை அறிவித்துக் கொள்வதில் எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை என்பதை பெரியார் டிக்ளேர் பண்ணிட்டு தான் பேசுறார். ஓப்பனிங்ல வந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறான்னு சொன்னது யாருக்கு பரவாயில்ல?
கூன்பாண்டியனுக்கு பரவாயில்ல, ராமராஜ்யத்துக்கு பரவாயில்ல அப்படின்றது தானே தவிர, அவன் 8000 பேரை கொன்னா இவன் கொஞ்சம் கம்மியாக கொள்றான்ற அடிப்படையில் தானே தவிர, பிரிட்டிஷ் நலம் கொள்கிறார்கள், வளத்தை எல்லாம் வாரி கொடுக்கிறார்கள், பொது உடைமையை நிறுவ பார்க்கிறார்கள் என்கின்ற காரணத்தால் அல்ல. பாப்பானுக்கு இவன் பரவாயில்லன்னு தான் சொன்னாரே தவிர இவனை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதாக அவர் எங்கும் சொல்லவில்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சைமன் கமிஷன். இந்த சைமன் கமிஷன் என்பது வரும்போது, சைமன் கமிஷன்ல பாய்காட் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் கமிஷனை காங்கிரஸ் அன்றைக்கு புறக்கணிக்க முடிவெடுக்கிறது. ஆனாலும் சைமன் ஆய்வு செய்துட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அவன் பாருங்க, வெள்ளக்காரன் கூட ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டு ஆய்வு பண்றான். வெள்ளக்காரன் எழுதின ஒரு கமிஷன் ரிப்போர்ட்டை வெள்ளக்கார பார்லிமெண்ட் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டு ஆய்வு செஞ்சு அதை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணுது. அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன்ல யாரையும் சஸ்பெண்ட் பண்ணதா குறிப்பு இல்லை. அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைக்க சொல்லி யாரும் பாராளுமன்றத்தில் போராட்டம் நடத்தினதாகவும் குறிப்பு இல்லை. அவை இயல்பாகவே அதை பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பி, ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பி அதை ஆய்வு செய்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் காந்திக்கு கடுமையான விமர்சனம். காந்திக்கு கடுமையான விமர்சனம் அப்படின்னா ஏன் அந்த விமர்சனம் வருகிறது என்பதை தந்தை பெரியார் சுட்டி காட்டுகிறார். சைமன் குழுவினுடைய அந்த அறிக்கையை மிக விரிவாக அவர் தன்னுடைய குடியரசு ஏட்டில் பகுப்பாய்வு செய்து எழுதியிருக்கிறார். சைமன் கமிஷனுடைய அறிக்கையில் வரவேற்கத்தக்க கூறுகள்: 7.5 கோடி முகமதியருக்கு, இஸ்லாமியருக்கு வகுப்புரிமை அளிக்கப்படும். தாழ்த்தப்பட்டோருக்கு, இப்போது இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டோருக்கு வகுப்புரிமை அளிக்கப்படும். 10,000 இந்துக்களுக்கு ஒரு பிரதிநிதி என்றால் 1,00,000 தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு பிரதிநிதி என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் தாழ்த்தப்பட்டோருக்கு வகுப்புரிமை என்பதை கொள்கை அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த அரசியல் சீர்திருத்தத்திற்குள் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி அவர்கள் பிரதிநிதித்துவத்தை பெற இது வழிவகுக்கும். சைமன் கமிஷன் போதுமான அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. மற்ற இந்துக்களுக்கு 10,000 பேருக்கு ஒரு பிரதிநிதின்னு வச்சிருக்கிறான். ஆனா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் 1,00,000 பேருக்கு ஒரு பிரதிநிதின்னு வச்சிருக்கிறான். ஆனா அவன் கொள்கை அளவுல இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பதை உத்தரவாதப்படுத்துவதற்கு முன் வந்திருக்கிறான். அதே நேரத்தில் இன்னைக்கு 2024 ஒரு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் எதற்காக? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்காக ஒரு மசோதாவை பாஜக கொண்டு வருகிறது. சரி, எப்ப கொடுக்க போற? இப்ப நாளைக்கு கொடுக்க போறியா? இல்ல இல்ல, 2031 சென்சஸ் எடுப்பாங்க. 31 சென்சஸ் ரிசல்ட் வரணும். அதுக்கப்புறம் ஆய்வு செய்து இந்த 33%. அப்புறம் எப்படி 33% ஃபிக்ஸ் பண்ண? அது 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சென்சஸ்ல இருந்து நாங்கள் அந்த நம்பர் எடுத்தோம். இப்படி இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை உத்தரவாதப்படுத்துவதற்கு இந்த மோடி அரசு மோசடி செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பெண்களுக்கான அரசியல் இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை சைமன் கமிஷன் 1930 முன்வைக்குது, பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று. பெண்களுக்கு மொத்த இடங்களில் 5 முதல் 10 வரை தரப்பட்டுள்ளது சைமன் கமிஷன்ல. பெரியார் அதையுமே விமர்சனத்தோடு தான் இருக்கிறார். இது போதுமானது அல்ல, எனினும் அவர்களது உரிமையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், அதனால் நாம் இதை வரவேற்க வேண்டும். இந்த 3 காரணங்களுக்காக கூட இதை ஒப்புக்கொள்ளாமல் முற்றாக நிராகரிக்கிறார்கள் என்றால் பார்ப்பனர் அல்லாத மக்கள் அதிகாரத்திற்கு வந்து விடுவார்கள். அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் நம்முடைய பார்ப்பன ராமராஜ்யத்தை நிறுவ முடியாது என்பது அவர்களுக்கு தெரிந்த காரணத்தால் சைமன் குழுவை பகிஷ்கரம் செய்கிறோம் என்று சைமன் குழுவுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாத தோழர்களே, காந்தியை பின்பற்றுகின்ற சூத்திர மக்களே, உங்களுக்கு எதிராக காந்தி ஒரு சதியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் விடுதலை என்கின்ற பெயரில் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கிறீர்களே, யாரிடமிருந்து விடுதலை வாங்க போகிறீர்கள்? எப்படி அந்த விடுதலையை வாங்க போகிறீர்கள்? நாளை பார்ப்பன ஆட்சி அமைந்தாலும் இன்றைக்கு நீங்கள் என்ன தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே தொழிலை தானே செய்ய போகிறீர்கள். புதிய தொழில் எதை செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு ஆட்சியில் பங்கு இருக்கிறதா? அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா? அதிகாரமிக்க பொறுப்புகளில் உங்களுக்கான இடம் இருக்கிறதா? எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழப்போகிறீர்கள்? இதுதான் பெரியார் முன்வைத்த கேள்வி. இந்த கேள்வியை தமிழ்நாடு 1925ஆம் ஆண்டிலிருந்து 2025 வரைக்கும் 100 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் இதை கேட்பதற்கு 2025 ஆயிருக்கிறது. இப்பதான்
சாமிநாதனுக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொடுத்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பார்ப்பதற்கே ரொம்ப புரிந்து கொள்வதற்கே ரொம்ப ஆச்சரியமானதாகவும் இருந்தது. என்ன அப்படின்னா, ஜி.ஆர். சாமிநாதன் என்கின்ற ஒரு நீதிபதி பல்வேறு விவகாரங்களில் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொண்ட காரணத்தால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் போய் மனு கொடுக்க போறாங்க. போகும்போது முலாயம் சிங் யாதவனுடைய மகன் கூட வர்றார். உத்தரப்பிரதேசத்தில் அவரு முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க போகிறார். அடுத்த தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் சிஎம் கேண்டிடேட். அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண படிப்பறிவில்லாத 10 வயசு பையன் கூட நீ எந்த தர்மம் பின்பற்றுகிறாய் என்று கேட்டால் சனாதன தர்மம், நான் ஒரு சனாதன ஹிந்து அப்படின்னு முன்னத்தோட சேர்த்து தான் சொல்ற வழக்கத்தை வச்சிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய மாநிலத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு எம்பிக்களோடு சேர்ந்து சாமிநாதன் விவகாரத்தில் வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அந்த துணிச்சலை அவர் மனதில் ஏற்படுத்துவதற்கு 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. இந்த 100 ஆண்டுகளாக ஒலிக்கின்ற குரலுக்கு தோழர் மாவோ அவர்களுடைய கதை ஒன்று இருக்கிறது. எனக்கு சமீபத்தில் தான் தோழர் மாவோனுடைய 3 சொற்பொழிவுகள், இந்த புத்தகம் நான் வாங்கினா அல்லது கீழே காற்று பதிப்பகத்தை கடந்து போகும்போது அவங்க எனக்கு பரிசளித்தாங்களா அப்படின்னு தெரியல. ரொம்ப நாளாக பேக்லேயே வச்சுருந்தேன். முந்தா நேற்று மதுரைக்கு ட்ரெயினில் போகும்போது சரி இது ஒரு 25 பக்க புத்தகம் தானே, நம்மளும் மாவோவை பற்றி படித்ததே இல்லையே, அதனால் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போனேன். பல விஷயங்களில் ஒற்றுமைகளை பார்க்க முடிகிறது அவர் சொன்னதற்கும் நாம் இங்கு செய்து கொண்டிருப்பதற்கும் இடையில். அதாவது ஒரு கதை, மலைகளை அகற்றிய மூடக்கிழவன் அப்படின்னு ஒரு கதை. அந்த மலைகளை அகற்றிய மூடக்கிழவன் கதை என்னன்னா, இதை வந்து மாவோ அவர்கள் வந்து தன்னுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 7வது தேசிய பேராயம் 1945 ஜூன் 11. அந்த கதை ரொம்ப 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 சிலாகிக்கக்கூடிய ஒரு கதை. மலைகளை அகற்றிய மூடக்கிழவன். சீனாவில் தன்னுடைய வீட்டை திறந்து பார்க்குற ஒரு கிழவனுக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, தன் வீட்டு வாசல்லையே 2 மலைகள், பெரிய மலைகள் இருக்கின்றன. இந்த மலைகளை தாண்டி தாண்டித்தான் ஒவ்வொரு முறையும் போக வேண்டி இருக்குமே, நாம் இந்த மலைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அந்த கிழவன் மனதுக்குள் நினைக்கிறான். நினைச்சதோட இல்லாம வேலை செய்யறதுக்காக கையில மம்பட்டியும் கடப்பாரையும் எடுத்துட்டு அந்த மலையை போய் தோண்ட ஆரம்பிக்கிறான். அந்த மலையை தோண்ட ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களையும் சேர்த்து கொண்டு நீங்களும் தோண்ட வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். எல்லாரும் மம்பட்டி எடுத்து தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. மம்பட்டி எடுத்து தோன்றான், கடப்பாறையை வச்சு அடிக்கிறான், மம்பட்டி வச்சு தோன்றான், கடப்பாறையை வச்சு அடிக்கிறான். இதை பார்த்த ஒரு புத்திசாலி கிழவன் அவர்களிடம் வந்து, ஏன்பா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எவ்வளோ பெரிய மலை, நீ ஒரு சாதாரண கிழவன், நீ நாளைக்கு சாக போற, இப்படி ஒரு மலையை உன்னால் தூக்கி அடிக்க முடியுமா, உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டபோது, நீ சொன்னது சரிதான், இந்த மலை ரொம்ப உயரமானது தான், என்னுடைய வாழ்நாளில் என்னால் உடைக்கவே முடியாதது தான், ஆனால் இந்த மலையால் இதற்கு மேல் வளர முடியாது. நான் இன்றைக்கு வெட்டுவேன், என் பேரன் நாளைக்கு வெட்டுவான், அவனுடைய பேரன் நாளைக்கு வெட்டுவான், வெட்டி கொண்டே இருப்போம். வெட்ட வெட்ட அது 1 அடி குறையுமே தவிர 1 அடி கூடுதலாக அது வளர முடியாது. 1 அடி கூடுதலாக அது வளர முடியாது. அதனால் வெட்டி சாய்த்தே தீர்வோம்னு சொன்ன உடனே கதை முடியல. கடவுள் மனமிறங்கி 2 தேவ தூதர்களை அனுப்பி அந்த மலையை தூக்கி கொண்டாராம். அது இல்லை பிரச்சனை. மாவு அதற்கு சொல்ற விளக்கம் தான் முக்கியமானது. கடவுள் தேவதூதர்களை அனுப்பி அந்த மலையை தூக்கி இருக்கலாம். அவர் அன்றைக்கு மாவோவுக்கு முன்னால் இருந்த 2 சிக்கல்கள், ஒன்று ஏகாதிபத்தியம், இன்னொன்று நிலப்பிரபுத்துவம். இந்த இரண்டும் தான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மலைகள். இவ்விரு பெருமலைகளையும் அடியோடு பெயர்த்து எறிவதற்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சி நெடுநாட்களுக்கு முன்பே தீர்மானித்து விட்டது. நாம் அயராது உழைத்து விடாது பாடுபட்டாக வேண்டும். அப்படி செய்தால் நாமும் கடவுளின் நெஞ்சை தொட முடியும். நமது கடவுள் வேறு யாரும் அல்ல, பறந்துபட்ட சீன மக்கள் அப்படின்னு அவர் சொன்னார். தமிழ்நாட்டிலும் இன்றைக்கும் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய 2 சிக்கல் தான். ஒன்னு எதிரி, இன்னொன்னு துரோகி. எதிரி பார்ப்பனர்கள், துரோகி பார்ப்பனிய அடிவரடியிலாக மாறி போன சூத்திரர்கள். இன்னைக்கு வரும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். நடிகர் சரத்குமார் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறார். பரத்வாஜ் ரங்கனோட ஒரு வீடியோ. அவர் ஒரு பார்ப்பனர், தொடர்ந்து சினிமா விமர்சனம் பண்றவர். அவர்கிட்ட இவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, தமிழ்நாட்டில் மாரி செல்வராஜும்
பாரஞ்சித்தும் எடுக்கக்கூடிய சினிமாவை உடனே நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அங்கே தான் சரத்குமார் திருநாவுக்கரசு திருந்திட்டான். என்னன்னா அவர் சொல்கிறாரு, பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் படம் எடுக்கிறத பல பேர் விமர்சிக்கிறாங்க. ஏன் அமெரிக்கா வளர்ந்த நாடு, இன்றைக்கும் யூதர்கள் தாங்கள் பட்ட அவஸ்தையை பற்றி, ஹிட்லரால் தாங்கள் பட்ட அவஸ்தையை பற்றி, ஹோலோகாஸ்ட் கொடுமைகளை பற்றி இன்றைக்கும் படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் இன்றைக்கும் தாங்கள் இனவெறியால் பட்ட அல்லல்களை படமாக எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய தாய் தந்தையர் பட்ட அவஸ்தையை எடுக்கிறார்கள், அவர்களுடைய தாத்தா பட்ட அவஸ்தையை எடுக்கிறார்கள். இன்றைக்கு மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் அப்படித்தான். தங்களுடைய தாத்தாவின் கதை அல்ல, அவர்களுடைய பாட்டனின் கதையாக கூட இருக்கட்டும், அவர்கள் சொல்ல விரும்புகின்ற, அவர்கள் மனதில் சுமந்து வைத்திருக்கின்ற வலியை இறக்கித்தான் வைக்கட்டுமே, இதை பார்ப்பதில் நமக்கு என்ன கேடு அப்படின்னு சரத். ஏங்க அப்பா, அப்படியெல்லாம் நம்பிடாதீங்க, அப்படியெல்லாம் நம்பிடாதீங்க. அதான் வடிவேலு கேட்குற மாதிரி, என்ன திருநா ஆளே மாறிட்டேள் அப்படின்ற மாதிரி நல்லா பேசுறாரு அப்படின்னு பார்த்தா அவர் பாஜகவில் தான் இருக்கிறாருனா அப்போ என்ன அர்த்தம்? அறவேக்காட்டுத்தனமாக மண்டை இருக்கிறது, அல்லது அரைவேக்காட்டுத்தனமாக காட்சிப்படுத்தி கொள்வதன் மூலமாக தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்பதை தேட பார்க்கிறார்கள். இந்த பேச்சு வேற எதுக்காகவும் இருக்காது. இவங்க 2 பேர் தான் ஃபியூச்சரு. இவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் வருஷத்துக்கு 5 படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு சினிமாவில் நடிக்கணும்னா பிரதீப் ரங்கநாதன், யாரு தாலி மறுப்பை முன்வைத்த பிரதீப் ரங்கநாதனுடைய இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் தான் வேணும். அது பேசலாம் பாரு. அவன் என்ன புரிதல் இருந்திருந்தா சரத்குமாரை கூட்டிட்டு போய் தாலி மறுப்பு வச்சு படம் கீர்த்தீஸ்வரன் அவர் ஓப்பனா பேசியிருக்கிறார். அந்த இயக்குனர் தமிழ்நாட்டில் இங்கேயும் ஒரு சாமி இருந்தாரு, அந்த பெரியார் எங்களுக்காக உழைத்தார், அந்த பெரியார் ராமசாமி எங்களுக்காக உழைத்தார், அவருக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனா பேசுறாரு. அப்ப அடுத்து யார் படம் எடுக்கிறா? பாரஞ்சித்தினுடைய இளவல்கள் படம் எடுக்கிறாங்க, மாரி செல்வராஜனுடைய இளவல்கள் படம் எடுக்கிறாங்க. அப்ப அவன் தான் சினிமாவில் சான்ஸ் தரணும். இவருக்கு கொடுக்கலனாலும் ராதிகா மேடத்துக்காக கொடுப்பாங்கல்ல. இவர் ஏன் இன்னும் இளமையை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாரு? படத்தில் நடிக்குதானே, 4 படம் நடிக்கணும், 150 வயசு வரைக்கும் வாழ போறாராம், கதை உண்டு இருக்கிறாரு. சரி வாழட்டும், நல்லபடியா வாழட்டும், ஆரோக்கியமா வாழட்டும். ஆமா, ஆனா அந்த மலையை உடைத்த மூடக்கிழவனாக வாழ போகிறாரா, புத்திசாலி கிழவனாக வாழ போகிறாரா என்பது அவர் கையில் இருக்கிறது. ஆனா ஏன் அதை பண்றாரு அப்படின்னா, இது ஒரு ஏமாற்று வேலை. அங்க அதை பேசுறாருல்ல, அவர் ஊருக்குள்ள போய் யாராவது ஒருத்தர் இதே வழியை அவரிடம் பேசுவதற்கு அனுமதி உண்டா என்று கேட்டு பாருங்கள், அங்கு வேற கதையா இருக்கும். இதே சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது அவருடைய மேடைகளில் பேசிய பேச்சுக்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். அவ்வளவு சாதி வெறிபிடித்த பேச்சுக்களை அவர் பேசியிருக்கிறார், வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆட்கள். இன்னொரு பக்கம் பாருங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இருக்கட்டும், உலகத்துல எந்த பிரச்சனையானாலும் இருக்கட்டும், இந்த இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்லையும் சால்ட் உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலையும் என்ன ஒன்று நடந்திருக்குது அப்படின்னா, அன்றைக்கு போலீஸ் கடுமையான அடக்குமுறைகளை கையாண்டிருக்கிறது மக்கள் மீது. அந்த கடுமையான அடக்குமுறைகளை எதிர்த்து காங்கிரஸ் பிரச்சாரம் என்ன பண்ணணும்? வெள்ளக்கார போலீஸ் நம்மளை அடிச்சு கொள்றான், அப்படிதானே பேசியிருக்கிறோம். நீதி கட்சி அரசாங்கத்தின் போலீஸ் நம்மை ஒடுக்குமுறை செய்கிறதுன்னு பேசியிருக்கிறான். மக்கள்கிட்ட போய் நீதி கட்சி தான் போலீஸை வச்சிருக்குது, நீதி கட்சி சொன்னதன் பேர்ல தான், கவர்மெண்ட் நீதி கட்சி சொன்னதன் பேர்ல தான் போலீஸ் நம்ம மேல ஒடுக்குமுறை செய்கிறது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறான். தந்தை பெரியார் அதை தன்னுடைய குடியரசு ஏட்டில் உடைத்து வெளியில் சொல்லுகிறார். என்னவென்றால், இரட்டையாட்சி முறையின் கீழ் நீதி கட்சி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருந்த போது இப்படி நடக்கிறது. சென்னையில் சமீபத்தில் சட்டசபை கூட்டத்தில் போலீசார் நடவடிக்கைகளையும், சட்டசபை கூட்டத்தில் போலீசார் நடவடிக்கைகளையும் சர்க்காரின் போக்கையும், சர்க்காரின் போக்குனா பிரிட்டிஷ் சர்க்காரினுடைய போக்கு, கவர்னர் ஆட்சியினுடைய போக்கையும் கண்டித்து 3 நாட்கள்ல நீதி கட்சி 2 தீர்மானங்கள் கொண்டு வந்த பிறகும் கூட அதே முறையில் தடியடி பிரயோகம் நடக்கிறது என்றால் இந்த காரியத்திற்கும் சென்னை அரசாங்கத்தை நடத்துகின்ற நீதி கட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இது குடியரசு 1931 பிப்ரவரி 1ஆம் தேதி எழுதின தலையங்கம். அதாவது நீதி கட்சி அரசாங்கம் பிரிட்டிஷ்காரன் பண்ற அடக்குமுறைக்கு எதிராக சட்டப்பேரவையிலே தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. என்னன்னு? போலீஸை வைத்து ஒடுக்காதே, உப்பு சத்தியாகிரகிகளை ஒடுக்காதே, சட்ட மறுப்பாளர்களை ஒடுக்காதே அப்படின்னு பிரிட்டிஷுக்கு எதிராகவே தீர்மானம் 3 நாள்ல 2 தடவை போட்டிருக்கிறாங்க.
ஆனாலும் காங்கிரஸ் என்ன பிரச்சாரம்னா நீதி கட்சி நம்மை ஒடுக்குமுறை செய்கிறது. இதே பேட்டர்ன்ல இப்போ ஒருத்தன் வந்திருக்கிறான். உலகத்தில் எந்த பிரச்சனையானாலும் இருக்கட்டும், அவன் விடியா திமுக அரசு எவனோ கத்து கொடுத்துட்டான். இப்ப புதுசா அந்த அதிமுக இருந்து உள்ள போன குரூப் தீய சக்தி திமுகன்னு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. தோழர் ராஜ்மோகன் ஸ்டைல்ல சொல்றதா இருந்தா இது தீய சக்தி அல்ல, உன்னை தீயாய் எரிக்க போகும் சக்தி. பார்ப்பனர் அல்லாதாராக இருந்து கொண்டு பார்ப்பானுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றை போன்ற ஆட்களுக்கு திமுக தீயாக எரிக்கத்தான் செய்யும். அதை நீ தீ என்று நினைத்தால் தீ, ஏனென்றால் நீ இனத்துக்கே எதிரானவனாக இருக்கிறாய். புதுச்சேரியில போய் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றான். என்னடான்னு கேட்டா அவங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்களாம், நாளைக்கு அவங்க ஆளுங்கட்சியா வந்துடக்கூடாதான். சரி, இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி அவங்கள விடுங்க பாஸ், அவங்க மக்கள் மத்தியில அவநம்பிக்கை இதாயிருவாங்க. எப்படி? அதை திமுக பார்த்துக்கும், திமுகவை நான் பார்த்துப்பேன். பாண்டிச்சேரியா அதை பாஜக பார்த்துக்கும். அதான் ஏற்கனவே கண்ட்ரோல போறான், லெப்டினன்ட் கவர்னருக்கு எழுதி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீ வயசுக்கு வந்தா என்ன, வரலேனா என்னன்ற கதையாக பாண்டிச்சேரியில நீ ஆட்சி அமைச்சா என்ன, அமைக்கலனா என்ன தெரியல. 87 என்ன பண்ண காத்திருக்குன்னு நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ இப்படி ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது அன்றைக்கு இருந்த போக்கு. அப்ப இதுல அம்பேத்கர் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்பதை யோசித்து பார்த்தால், அம்பேத்கர் இதில் மாறுபட்டு இருந்தாரா? சுதந்திர போராட்டத்தை அம்பேத்கர் எந்த அளவில் ஏற்றுக்கொண்டவராக இருந்தார்? அல்லது இந்தியா என்கின்ற கருத்தாக்கத்தின் மீது அம்பேத்கர் என்ன மாதிரியான பார்வையை கொண்டிருந்தார்? அது அரசமைப்பு சட்டத்திற்கு முன்னும் பின்னும் என்னவாக இருந்தது என்பதையும் சேர்த்து நாம் யோசிக்க வேண்டும். அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் அம்பேத்கரை நேரடியாக அழைத்து பேசிய அன்றைய காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதி என்ன என்பதை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். அம்பேத்கர் வெளியே வந்த பிறகு அம்பேத்கர் சொன்னது என்னவென்றால், நான் எழுதுகிறேன் அல்லது எழுத்துக்குழுவில் பணியாற்றுகிறேன் என்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டேன். ஆனால் உள்ளபடியே நாங்கள் விவாதித்ததை விட ரகசியமாக கூட்டம் கூட்டி எங்களுக்கு எதிரானவர்கள் உள்ளுக்குள் வேறு வேறு வேலைகள் செய்து நான் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது எனக்கே தெரியாத வார்த்தைகளை சேர்த்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறார்கள். என்னை என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் என்று அம்பேத்கர் கேட்டிருக்கிறார். ஆனந்த் லிட்டும்டே தன்னுடைய ஐக்கனோகிளாஸ்ட் என்கின்ற புத்தகத்தில் அதை விரிவாக பதிவு செய்திருக்கிறார். வாய்ப்புள்ள தோழர்கள் அந்த அரசமைப்பு சட்ட உருவாக்க காலகட்டத்தில் அம்பேத்கர் மனதில் இருந்த நெருக்கடிகள் என்ன என்பதை அவர் ரொம்ப வெளிப்படையாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார். நெருக்கமாக உணர முடிகிறது. அதை வாசித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 1931-35 இடைப்பட்ட காலகட்டத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அண்ணல் அம்பேத்கர் பேசுகிறார். என்னவென்று பேசுகிறார் என்றால், எனக்கு தொழிலாளர்களினுடைய பிரச்சனை, நாட்டினுடைய பிரச்சனை என்று 2 பிரச்சனைகள் வந்தால் 2ஐயும் தான் கவனம் செலுத்துவேன். ஆனால் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்கு இன்றைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாயா அல்லது தொழிலாளர்களுடைய விடுதலைக்காக நீ முக்கியத்துவம் கொடுக்க போகிறாய், அவருடைய சமூக விடுதலைக்காக முக்கியத்துவம் கொடுக்க போகிறாயா என்றால், இந்த நாட்டின் விடுதலையை விட தொழிலாளர் வர்க்கத்தினுடைய விடுதலையின்காகத்தான் நான் போராடுவேனே தவிர நாட்டின் விடுதலை எனக்கு 2ஆம் பட்சம் தான் என்று அண்ணல் அம்பேத்கர் மகாராஷ்டிரா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பேசிய பேச்சுக்கள் இன்னமும் இருக்கின்றது. இதுதான் இந்தியாவை பற்றி அவருடைய பார்வையை ரொம்ப அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இடம். தந்தை பெரியார் என்ன சொன்னார்? சூத்திரர்களுடைய உரிமைகளுக்காக போராட போகிறாயா அல்லது பார்ப்பானுக்கு அடிமையாக விடுதலை பெற போகிறாயா என்றால், நான் சூத்திர அடிமையாக பார்ப்பானுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். சூத்திரனுக்கு சமுதாய விடுதலை வாங்கி தரத்தான் நான் போராடுவேன், அதுதான் என்னுடைய முன்னுரிமை என்று அவர் சொன்னார். இது 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் ஒரே கருத்தாக்கங்களை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் வைத்திருக்கிறார்கள், பார்ப்பன ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் வைத்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் நடத்தப்படுகின்ற சுரண்டலை பட்டவர்த்தனமாக தோலுரித்து காட்டியிருக்கிறார்கள். தான் மதம் மாற போகும்போது அண்ணல் அம்பேத்கர், நான் இனி ஒருபோதும் என் வாழ்நாளில் இந்துவாக இருக்க மாட்டேன் என்பதை நினைக்கும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வருகிறது. இனி ஒருபோதும் இந்துவாக நான் வாழப்போவது கிடையாது. அப்படி இருந்தது எவ்வளவு அவமானகரமானது என்பதைத்தான் அவர் முன்வைக்கிறார். பெரியார் என்ன சொல்றாரு? இந்து மதம் உனக்கு அவமானத்தை தான் தருகிறது, சூத்திர பட்டத்தை தான் தருகிறது என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இதிலையுமே இந்த போராட்டம் நடக்கின்ற காலந்தோறும் தந்தை பெரியார் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியது என்னவென்றால், இவர்கள் நினைப்பதெல்லாம் பார்ப்பனர்களுடைய ஆட்சியை ஏற்படுத்துவது தானே தவிர ஒரு காலத்திலும் நமக்கு விடியலை தரப்போவது கிடையாது என்றுதான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த பார்ப்பனர்கள் என்னவெல்லாம் பித்தலாட்டம் செய்தார்கள் என்பதை பற்றி பேசும்போது, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை எதிர்த்து அதற்கு பிறகு காந்தி அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிடுறதுக்கும்
உப்பு சத்தியாகிரகத்தை கைவிடுறதுக்கும் காந்திக்கும் இர்வினுக்கும் இடையில சந்திப்பு. யார் சந்திப்பை ஏற்பாடு செய்ய போறது? அதே பார்ப்பனர்கள் தான் ஏற்பாடு செய்ய போறான். எதே பார்ப்பனர்கள் யார் சத்தியாகிரகத்தை முன்னாடி நின்று நடத்தினானோ அவனே கொஞ்ச நாள்ல காந்திக்கும் இர்வினுக்கும் சமாதானம் பண்ணி வச்சாதான் சரிப்பட்டு வரும் போல, ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவனே பார்ப்பனர்கள் காந்தியையும் இர்வினையும் சந்திக்க வைக்கிறான். ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. என்ன ஒப்பந்தம்? காந்தி இர்வின் பேக்ட்ல என்னன்னா, அப்போது கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும். இதுதான் பிரதானமான கோரிக்கை. அரசியல் கைதிகள் அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அத்தனை பேரையும் அண்டர்லைன். ஆனால் அதே நேரத்தில் அடுத்த நாளே நாள்ல காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான நாளே நாள்ல பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு தூக்கிலேற்றப்பட்டார்கள். காந்தி அந்த ஒப்பந்தத்தில் பகத்சிங்கை விடுதலை செய்ய சொல்லி பேசினாரா இல்லையா? பதில் சொல்லி இருக்கணும்ல. காந்தி கவர்னர் மாதிரி போல ராமராஜ்யம் அமைக்க வேண்டும்னு பேசுவாரு, அதுல சந்தேகம் கட்டோம்னா அவர் கிளம்பி போயிடுவாரு. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அப்போ தந்தை பெரியார் அதை அம்பலப்படுத்தி எழுதுகிறார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பகத்சிங்கை பற்றி அவர் பரப்புரை செய்கிறார். பகத்சிங்கை பற்றி பேசும்போது அவர் முன்வைத்த கருத்துகள் ரொம்ப முக்கியமானது. பகத்சிங் இப்படி உயிர் விடுவதை நாம் யாராவது விரும்புகிறோமா என்றால் இல்லை. ஆனால் அதுதான் அவர் போராட்டத்தின் வழி என்றும், அந்த போராட்ட வழியில் அவர் ஒரு செய்தியை கடத்த விரும்புகிறார் என்றும் அவர் கருதுவாரே, ஆனால் அதில் தலையிடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. அதை நாம் வரவேற்கத்தான் செய்கிறோம். அந்த தியாகத்திற்கு ஈடான தியாகத்தை எங்களால் செய்ய முடியவில்லையே என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். எங்களால் அப்படிப்பட்ட பகத்சிங் செய்த தியாகத்தை எங்களால் செய்ய முடியவில்லையே என்று வருந்துகிறார். ரொம்ப முக்கியமான மாற்றம். பகத்சிங் என்பது இந்திய அரசியல் வரலாற்றையே புரட்டி போட காத்திருந்த ஒரு அத்தியாயம். ஆனால் அந்த பகத்சிங்கை தூக்கிலேற்றி கொலை செய்தது என்பது வெறுமன அவர் குண்டு போட்டார் என்பதற்காக மட்டுமல்ல, அவர் பார்ப்பனர்களின் மீது மிகப்பெரிய அணுக்குண்டை மனதளவில் எறிந்தார். நீதிமன்றத்தில் அவர் பேசும்போது அவர் சொன்ன வரிகள் ரொம்ப முக்கியமானது. புரட்சி என்பது துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சுடுவதும் குண்டை வீசுவதும் அல்ல. பிறகு எதற்காக நான் குண்டு வீசினேன்? இது புரட்சி அல்ல. உண்மையான புரட்சி மக்கள் விடுதலையில் தான் இருக்கிறது என்பதை வெகு மக்களுக்கு உணர்த்துவதற்காக நான் என்னையே பலியாக்கி கொள்வதற்கு நிற்கிறேன் என்று நின்றார். தீபம் ஏற்றுறதுக்காக ஒருத்தன் உயிரை கொடுத்திருக்கிறான். அவன் கொடுத்தான். அவங்க அம்மாட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, அம்மா பாடியை வச்சு போராட்டம் பண்ணுவோம், எப்பா தயவு செய்து விடுப்பா, என் புள்ள பாடியை கொடுப்பா, நான் அடக்கம் பண்ணிட்டு என் வேலையை பார்த்துட்டு போறேன்ப்பா, நீங்க எந்திரிச்சு கிளம்புங்கப்பா. யாரை எந்திரிக்க சொல்றாங்கன்னு கேமராவை கீழே திருப்பினா நம்ம ஆவண்ணா சம்பத்து என்னத்தல இந்த பக்கம் அட்டி விரட்டே விட்டாங்க. அதுல ஒருத்தன் கேட்டான், பாடியை இப்ப வண்டியில ஏத்துறியா இல்லையா? கொண்டே விடுவேன். அவனாவது குறுக்க பாடி ஏத்த கூடாதுன்னு சொன்னா கொண்டே விடுவேன் பார்த்துக்கன்னு மதுரை ஸ்லாக்ல மிரட்டினா எந்திரிச்சு ஒத்திருத்துன்னு ஓட்டாங்க. இப்போ எவ்வளவு சிதைவு இன்னைக்கு வரைக்கும் பூர்ணச்சந்திரன் போன்றவர்கள் செத்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? பண்பாடு, பாரம்பரியம், பழக்கம், வழக்கம், கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ். இந்த கஸ்டம்ஸ் இதுதான் சூத்திரர்கள் இருக்கக்கூடிய ஒரே கஷ்டம். பகத்சிங் என்ன செய்கிறார்? அதுவரை நீங்க பகத்சிங்கரோடு உடன் இருந்த ஒரு தோழர் ஒருத்தர், சிவ் வர்மா அப்படின்னு நினைக்கிற அவருடைய பேரு, ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் இருக்கிறது, இணையத்தில் கூட இருக்கிறது. வாய்ப்பு இருப்பவர்கள் வாசித்து பாருங்கள். அதுல பகத்சிங்குக்கு முன்பு வரை இந்தியாவில் ரெவல்யூஷனரி போர்சஸ் அப்படின்னு இயங்கியவர்கள் யார்? நமக்கெல்லாம் பாட புத்தகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரே ரெவல்யூஷனரி நேஷனலிஸ்ட் லீடர் யாரு? சுபாஷ் சந்திர போஸ். அவர் உண்மையிலேயே வேற. இதுக்குள்ள பாலகங்காதர திலகர் அவர்தான் கோகலே தலைமையிலான மாடரேட்டர்ஸையும் எதிர்த்து எக்ஸ்ட்ரீமிஸ்டா உடைச்சிட்டு வந்தாரு. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா பயங்கரவாதி. அப்பா பெரும் பயங்கரவாதியா இருப்பார் போலே. என்ன பயங்கரம் கேட்டீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவர் கேட்ட பிறப்புரிமையே வேற. அவர் கேட்ட பிறப்புரிமையே வேற. சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று கேட்டது, சூத்திரனை ஒடுக்குவது என்னுடைய சுதந்திரம், அது என்னுடைய பிறப்பால் வந்த உரிமை. அவர் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறார். படிச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இவனுக்கு தான் நம்மளை ஏமாத்தி இருக்கிறானுங்க. பிற்பாடு இவங்களே தான் முதல்ல தலைவரை திட்டி இருக்கிறாங்க. பிற்பாடு அந்த தரப்புல இருந்த ஆட்கள் எல்லாம் சமரசம் பண்ணி சேர்த்துக்கிட்டதுக்கு பிறகு என்ன பண்றது, அந்த ஆட்கள் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று கேட்டவர் திலகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. வஉசிலாம் அந்த கேங்ல இருந்தவர் தான்.
வஉசி அவர்கள் திலகர் வழியில் எக்ஸ்ட்ரீமிஸ்டா உடைச்சிட்டு வந்தார். ஆனால் உருப்படியான வேலை பார்த்தார். அவர் என்ன வேலை பார்த்தாருன்னா, இவனை மாதிரி திலகர் மாதிரி விநாயகர் பொம்மையை தூக்கி வச்சுக்கிட்டு, நீங்கள் வந்து இவன் சொல்கிறான்ல பண்பாடு பாரம்பரியம் பழக்கம் பூச்சாண்டின்றான்ல, பூராமே பூச்சாண்டி தான். இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்தில் இலக்கியத்திலோ அல்லது புராணங்களிலோ அல்லது இதிகாசத்திலோ விநாயகர் சதுர்த்தி என்று ஊர்வலம் கொண்டாடப்பட்டதாக வரலாறு இருக்கிறதா? ராமன் PhD படிச்ச கதை தான். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இந்த திலகர் வகைராக்கள் தான் உருவாக்குகிறார்கள், உற்பத்தி செய்கிறார்கள், புதிய முறையை உற்பத்தி செய்கிறார்கள். எதுக்கா? மதத்தின் பேரால நாம தேசியவாதிகள்லாம் ஒன்று சேர்ந்தா தான் வெள்ளக்காரனுக்கு சந்தேகம் வராது அப்படின்ற ஒரு ஏமாற்று வேலையை வைத்துக்கொண்டு அப்பயே அவன் வந்து தர்கா வழியாக தான் போயிருக்கிறான். பஞ்சாயத்து பண்ணுறதுக்குன்னே கலவரங்களை ஏற்படுத்தி தான் போயிருக்கிறான். ஆனால் வஉசி அந்த வேலையை பண்ணலை. அவன் உண்மையிலேயே வஉசிக்கு வெள்ளக்காரன் எதிர்க்கணுன்ற உணர்வு இருந்தது. அன்னைக்கு நடந்த சண்டை என்ன? சூரத்தில் 1907 உடையுது ரெண்டா காங்கிரஸ். உடையும் போது என்ன நடந்துச்சு? வங்க பிரிவினை எதிர்த்து வங்கத்தில் மட்டும் போராடுவது மிதவாதிகள். இதேண்டா வங்கத்தில் மட்டும் போராடணும், நாடு முழுக்க பண்ணலாமே, அந்நிய பொருட்களை மொத்தமாக எரிக்கலாமே, நம்ம போட்டு அடித்தடி தூள் கலப்பலாமே, நல்லா இருக்கே இந்த இது, இதையா இந்தியா முழுக்க பண்ணக்கூடாது? ஐயோ, நம்ம வெள்ளக்காரனை நேரடியாக பறிச்சிடக்கூடாது. யாரு? மிதவாதிகள், கோகலே தரப்பு மிதவாதிகள். நம்ம நேரடியாக பறிச்சிடக்கூடாது. அப்போ எப்போதான் பயிற்சிக்க போற? அதுக்கான காலம் வரும், பொறுத்துருங்க. இந்த படம் பார்த்துருக்கீங்களா? ரஜினி முருகன். அதில் 3 பேரை பஞ்சாயத்து பண்ண கூட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாடரேட்ஸ் வந்து போயிருக்கிறானுங்க. என்னடா பஞ்சாயத்து? பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு வாயிலே கை வச்சு உட்காந்துருக்கிறேன். கடைசி வரைக்கும் பேசல. ஒரு செத்து போயிட்டார். கடைசி வரைக்கும் பாயிண்ட் வரட்டும்னு காத்துனே இருந்து போயிட்டார். வஉசி கப்பல் விட்டாரு. எப்படி விட்டாரு? இந்தியா முழுக்க இந்த எதிர்ப்பை போடணும்னு யார் தலைமையில் முடிவு எடுக்கிறாங்க? திலகர் தலைமையிலான குரூப் முடிவு எடுக்குது. அப்போ வெள்ளக்காரனை டைரக்டா கன்ஃபரன்ட் பண்ணணும்னா அவர் கண்டுபிடிக்கிறாரு, இவனுடைய பொருளாதாரம் தான் இவனுடைய பேஸ்மெண்ட். அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை ஆட்டி பார்த்துருவோம். இந்தியர்கள் மத்தியில் இந்திய பொருட்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குல்ல, நான் விடுறேன்டா கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை விட்டாரு. அப்படி கப்பல் விட்டதற்கு எதிராகவும் பார்ப்பனர்கள் சதி செய்து கடைசியில் அந்த கப்பலை இழுத்து மூடி அவரை 2-3 வருஷம் ஜெயிலில் செக்கிலுக்கு வச்சு, செக்கிழுத்த போதும் கூட ஒரு சில பாரதியார் போன்ற ஒரு சிலர் வந்து போய் பார்த்ததாலாம் எழுதியிருக்கிறாங்க. கடைசியில் பாரதி ட்ராக் வேறையா மாறி இருக்கு. 2 பேருமே திலகர் கேங்கு தான். பாரதியாரும் வஉசி 2 பேருமே திலகர் தான். ஆனால் வஉசி எவல்யூஷன், வஉசி வந்து நல்ல பரிணாம வளர்ச்சியோடு வந்தார். அவர் என்ன செய்தார் அப்படின்னா, விடுதலைக்கு பிறகு அதுக்கு பிறகு பெரியாரோட சேர்ந்துக்கிட்டு 1920 25 வரைக்கும் இவங்களுக்கு வேலையே என்னன்னா, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் காங்கிரஸ் மாநாடு நடக்குதோ அங்கே போய் இடஒதுக்கீடு கோரி தீர்மானம். எல்லா தடவையும் சீனிவாச ஐயங்கார் வகையராக்கள் நிராகரிப்புன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்கிறான். நீ யாரா என்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு? நான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன்னு தோன்றியதுதான் சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கத்து பெரியாரைத்தான் வஉசி என்ன சொன்னார்? எனக்கும் தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பெரியாருக்கு வாழும் காலத்திலேயே படம் திறந்து வைத்து, பெரியாரை நீங்களும் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை போன்ற மகான்கள் தான் நாட்டுக்கு தேவை என்று பேசினார் வஉசி. அப்போ வஉசிக்குள்ளுக்குள்ள ஏற்பட்ட அந்த மாற்றம் இருக்குல்ல, அந்த மாற்றம் தான் பெரியார் கண்ட வெற்றி. ஒரு பெரிய உடைப்பை உள்ளுக்குள் நிகழ்த்தி கொண்டிருந்தார். இப்படி பல பேர் கிளம்பி இருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்குள்ளும் பெரியார் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். 1930களில் இந்த பிரச்சனைகள் வரும்போது பெரியார் மட்டுமல்ல, RK சண்முகம் போன்றவர்கள் இதை பற்றி பேசுகிறார்கள். நாம் எந்த உரிமைக்காக போராடுகிறோம் என்பதை பற்றி RK சண்முகம் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள். இன்னொரு தாண்டிடுச்சா முடிச்சிருவோம். RK சண்முகம் எழுதின அந்த தலையங்கம் ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னவென்றால், சுதந்திர போராட்ட காலத்தை பற்றி சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வையை ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அது எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட நாள் என்ன அப்படின்னா, மே மாதம் 1930. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ஈரோட்டில் வந்து சுயமரியாதை இயக்க மாநாடு நடக்கிறது. 2வது சுயமரியாதை இயக்க மாநாடு. அந்த மாநாட்டில் RK சண்முகம் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், அரசியல் சீர்திருத்தத்திற்கும் சமுதாய சீர்திருத்தத்திற்கும் தொடர்பு இல்லை என்று காங்கிரஸ்காரர்கள் பேசி வருகிறார்கள். அரசியல் சீர்திருத்தம் சமுதாய சீர்திருத்தம் வெவ்வேறு என்பதையும், இரண்டுக்குமே சம்பந்தமில்லை என்பதையும் சுயமரியாதை இயக்கத்தவராகிய நாங்கள் எந்த காலத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அரசியல் வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இந்த இரண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இன்றியமையாதவை. சமுதாய சீர்திருத்த சட்டங்களை செய்வதற்கு ஜனங்களுடைய சம்மதத்தை பெற வேண்டும் என்ற சாக்கை வைத்துக்கொண்டு வைதீக கோஷ்டியாரும் அரசாங்கத்தாரும் சீர்திருத்த சட்டங்களை எல்லாம் எதிர்த்து கொண்டே வந்திருக்கிறார்கள்.
என்னென்ன? தேவதாசி ஒழிப்பு சட்டம், இந்து பரிபாலன சட்டம் உள்ளிட்ட சட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணிடலாமான்னு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை கொண்டு வர விடாமல் அன்றைக்கு இருந்த சத்தியமூர்த்தி வகைராக்கள் தொடர்ந்து இடைஞ்சலும் குடைச்சலும் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மாற்றிவிட்டுத்தான் இங்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து, அதற்கு பிறகு தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தது வரைக்கும் ஓகே, சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு அதை செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கும் தொடர்ந்து போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. 3வது சுயமரியாதை இயக்க மாநாடு வரைக்கும் தீர்மானம், விருதுநகரில் நடைபெற்ற 2வது சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. என்னன்னு? தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நடைமுறையில் அமல்படுத்த வேண்டும், சாரதா சட்டத்தை நடைமுறையில் அமல்படுத்த வேண்டும், இந்து பரிபாலன சட்டத்தை நடைமுறையில் அமல்படுத்த வேண்டும். கடுமையாக எதிர்க்கப்பட்டது என்ன? சுயமரியாதை இயக்கத்தால அன்றைக்கு இந்துக்களினுடைய சிவில் லா என்று வைக்கப்பட்டிருந்த மனு தர்மத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் அவர்கள். இந்த இந்து கோடு அப்படின்றத வச்சுக்கிட்டு இந்து மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் இந்துக்கள் வாழ வேண்டும் என்பதை வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த காலத்திலும் சுதந்திரமான மனிதனாக வாழவே முடியாது என்பதுதான் பெரியார் முன்வைத்தது. இதைத்தான் அம்பேத்கர் முன்வைத்தார். பெரியார் முன்வைத்தது அத்தோடு நின்று 1948 பெரியார் சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். 48 பெரியார் சொல்லுவது, நான் போனதற்கு பிறகும் இந்த இயக்கம் முடிந்து போகும் என்று நான் கருதவில்லை. இயக்க தோழர்கள் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டேதான் இருக்க போகிறார்கள். ஒரு நாள் வரும், அந்நாளில் நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை கேட்பவன் மட்டும்தான் சட்டசபையில் மெம்பராக இருக்க முடியும் என்கின்ற நாள் வந்தே தீரும். நாம் சொல்லுவதை மீறினால் இந்த அரசாங்கத்தை நடத்தவே முடியாது என்கின்ற நிலை வரும். அந்த நிலைமை உருவாக வேண்டும் என்றால் நாம் அத்தனை பேரும் கருப்பு சட்டைக்காரர்களாக மாற வேண்டும் தமிழர்களே என்று தமிழர்களை கேட்டார். 1967 தமிழ்நாடு அப்படிப்பட்ட கருப்பு சட்டை தமிழ்நாடாக மாறியது. அந்த கருப்பு இருக்கும் இடத்தில் நெருப்பை வைக்க வேண்டும் என்று தீபமேற்ற வந்து நிற்கிறான் இன்றைக்கும். எதன் அடிப்படையில்? பெரியார் எதிர்த்த பாரம்பரியம், பழக்கம், வழக்கம் என்பதன் அடிப்படையில். மத அதுல ஆர்.கே. சண்முகம் அன்றைக்கு சொன்னதுல மத ஆசாரத்திற்கு அவசியமானவை என்று அவர் சொல்றார். ஒவ்வொரு சட்டத்திற்கும் பொதுமக்களிடம் போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பொதுமக்களுக்கு சம்மதம் வேண்டும் என்கின்ற கொள்கையை நாம் ஒப்புக்கொண்டாலும் பல நேரங்களில் சமூக சட்டங்களின் மூலமாய் ஜனங்களின் மனப்பான்மையை மாற்ற வேண்டியது என்னுடைய அபிப்பிராயம். சில வழக்கங்கள் மத ஆசாரத்திற்கு அவசியமானவை என்று அக்காரணத்தினால் சட்டசபைகள் அதில் தலையிடக்கூடாது என்று வைதிக கோஷ்டியார் புகார் செய்வதை நாம் பார்க்கிறோம். மதத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு கொடிய வழக்கத்தை அனுசரிப்பதற்கு எவருக்கும் சுதந்திரம் இல்லை. மதத்தின் பெயரால் எந்த கொடிய வழக்கமும் நாட்டில் நடைபெற சுயமரியாதை இயக்கம் இடம் கொடுக்காது என்று 2வது சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பெரியார் தலைமையில் வரவேற்பு குழு தலைவர் ஆர்.கே. சண்முகம் முன்மொழிந்தது. நாங்கள் யாரையும் மதத்தின் பெயரால் மூடப்பழக்க வழக்கங்களை நிறைவேற்ற அனுமதிக்க மாட்டோம். அவர் சொன்னது ரொம்ப முக்கியமானது. மதத்துக்கு அவசியமானவற்றில் சட்டசபை தலையிடக்கூடாது. இது எப்ப சொன்னது? 1930 சொன்னது. இன்னைக்கு வரைக்கும் மதத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்றுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லி வருகிறது. இதனுடைய விளைவு என்ன? சிலர் சொல்லுவார்கள், ஆர்டிகிள் 25 தான் சிறுபான்மையினருடைய உரிமைகளை பாதுகாக்கிறது என்று. இன்றைக்கு இந்தியாவில் எந்த சிறுபான்மையினருடைய நிறுவனம் பாதுகாப்பாக இருக்கிறது? இன்றைக்கு இந்தியாவில் எந்த சிறுபான்மையினருடைய நிறுவனம் சுதந்திரமாக செயல்பட முடிகிறது? ரைட் டு ப்ரொஃபஸ், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் தி ரிலிஜியன் இருக்குல்ல, ஆர்டிகிள்ல இருக்குதுல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்குதுல்ல. ஆனா எந்த சிறுபான்மையினரால ரைட் டு ப்ரொஃபஸ், ரைட் டு பிராக்டிஸ், ரைட் டு ப்ரொபகேட்ன்றதை அனுபவிக்க முடிந்தது? எந்த சிறுபான்மையினரால் முடிந்தது? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ரைட் டு ப்ரொஃபஸ், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட்ன்றதன் அடிப்படையில் நான் மதத்தை பரப்புகிறேன் என்று வெளிப்படையாக அறிவிக்க முடியுமா? ஒரு கிறிஸ்தவர் அதை செய்ய முடியுமா? ஒரு மாணவி தனிப்பட்ட காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்டார் என்றால் அந்த தற்கொலைக்கு மதம் தான் காரணம் என்று ஒருத்தன் போய் சொல்றான். அதுக்கு ஆதாரமே இல்லாம ஜி.ஆர். சாமிநாதன்ற ஒருத்த நபர் என்ன சொல்றாரு? பைபிள்ல சொல்லியிருக்கு மதத்தை பரப்பணும்னு, அதனால இவங்க மதத்தை பரப்புவாங்க அப்படின்னு. அரசியலமைப்பு சட்டமே சொல்லியிருக்கு மதத்தை பரப்பலாம்னு. அந்த பிள்ளைய பரப்புனாங்களா? இல்ல. அதை வெட்டி ஒட்டி பொய்யான காணொலியை தயாரிச்சு அந்த பிள்ளையை வந்து சித்திரவதைப்படுத்தி, எனக்கு தெரிஞ்ச அந்த பிள்ளை உயிரோட கூட இருந்திருக்கும். இவனுக்கு வீடியோ எடுக்கிறேன்ற பேர்ல 5 நிமிஷம் பேச வச்சுதான் கொண்டிருக்காங்க அந்த பிள்ளைய. இல்ல கொன்னாதான் இந்த பிள்ளைய பத்தி பொய் சொல்ல முடியுன்றதுக்காக வேற எது வித்த மாட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இவன் டாக்டர் இல்லாத நேரத்தில் அந்த பிள்ளைய போய் பார்த்துருக்கிறான். புதுக்கோட்டை மாணவிய என்ன நடந்துச்சு? என்பிஆர் கமிஷன் போடணும் தமிழ்நாடு அரசு. இதுக்கெல்லாம்
சத்யபிரபுன்ற ஒருத்தர் அப்போ ஆர்எஸ்எஸ் காரராக இருந்தவர் சொல்றாரு, நான் புதுக்கோட்டைக்கு வெளியே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு? அவன் கலவரம் பண்ணிட்டு ஓடி வந்தவனே நான் எடுத்துட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு அவர் முகாம் மாறி இருக்கிறார். இந்த பக்கம் நமக்கு ஆதரவானவராக நின்று பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் திட்டம் இருந்துச்சுன்னு. பெரியார் சிலையை உடைக்கிறதுக்கு கம்பும் தடியுமோட எத்தனை பேர் கிளம்பி எங்கெங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் ஒன்று இருக்குது இல்ல, அதை ப்ரொபகேட் பண்றதுக்கு நமக்கு உரிமை இருக்குது இல்ல, அதை செய்ய விடுறானா? அதை செய்ய உரிமை இருந்தால் நம்ம எங்க அரங்கம் கிடைக்காம அலைய போறோம்? இருக்கிறாங்க. இன்றைக்கும் அன்பகம் மாதிரியான இடங்கள் இருக்கிறது, விர்ச்சுவல் அகாடமி ஹால் இருக்குது, இன்னும் நிறைய ஹால்ஸ் இருக்குது. ஆனா எல்லா இடங்களிலும் அதை செய்வதற்கு உரிமை இருக்கிறதா? ஒரு பாப்பா சடங்கு வளர்க்கறதுக்கு எல்லா மண்டபத்திலையும் அனுமதி இருக்கு. நம்மாட்கள் நடத்துற மண்டபத்தில் கூட இங்கு பார்ப்பன சடங்குக்கு அனுமதி இல்லை என்று போர்டு போட வேண்டும். கறி சாப்பிடுறதுக்கு அனுமதி இல்லைன்னு அவனுக்கு போடுறான்ல. பார்ப்பன சடங்கை நடத்துவதற்கு எங்கள் மண்டபங்களில் அனுமதி இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்களும் அல்லது மற்ற இயக்கங்களை சேர்ந்தவர்களும் மண்டபம் வச்சிருக்கிறாங்கன்னா இங்கு சடங்குக்கு அனுமதி இல்லை, போட்டே தீர்வது. ஏற்கனவே திராவிடர் கழகத்தை சேர்ந்த பல பேர் தங்களுடைய மகால் வச்சிருக்கிறாங்க. அங்க யாருக்கு அனுமதி கொடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான மத ஆசாரங்களை கடைபிடிக்க திவிகவினுடைய அலுவலகங்களா இருக்கட்டும், அமைப்பினுடைய இடங்களா இருக்கட்டும், பல இடங்கள்ல அது அனுமதி இல்லை. ஆனா அப்படி அனுமதிக்கப்பட்டால் இனி கிடையாதுன்னு மாத்தணும். ஏன்னா பெரும்பான்மை பார்ப்பனர் அல்லாத திருமணம் செய்கின்ற வகுப்பை சேர்ந்தவர்கள் தான். திடீர்னு காசு வந்துருச்சு, பாப்பானுக்கு கொடுக்கறதுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பானுக்கு அள்ளி கொடுத்து கண்ணுக்கு முன்னாடி பார்ப்பனர்லாம், அதாவது சாதிய பழக்க வழக்கம்னு ஒன்று வச்சிருக்கிறான்ல, அவன் சாதியோட வழக்கமே என்னன்னா பாப்பா இல்லாம ஊர் பெரிய ரோஸ் கல்யாணம் பண்றதுதான். அவன் இன்னைக்கு பாப்பானை கூப்பிடுறான். அப்போ பாப்பா உள்ள வர்றதுக்கு மட்டும் பழக்கமும் வழக்கமும் இடம் கொடுக்குது இல்ல. பாப்பா உள்ள வர்றதுக்கு தான் பழக்கம் வழக்கம் பாரம்பரியம் என்பது பாதுகாக்கப்படுகிறது என்பதை தொடர்ந்து தந்தை பெரியார் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், இதே கருத்தை தான் வலியுறுத்துகிறார். அரசியலமைப்பு சட்ட மன்றத்திலேயே வலியுறுத்துகிறார். நாம் ஆயிரக்கணக்கான சாதிகளாக இருந்து கொண்டு இதை நாடு என்று வேறு சொல்லிக் கொள்ளுகிறோம். அப்படி சொல்லுவதற்கு உண்மையிலேயே ஒரு உரிமை வேண்டும் என்றால் நாம் சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்லுகிறார். அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடித்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இன்றைக்கும் கூட இந்திய அளவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுடைய நலன் அப்படின்னு வரும் பொழுது தங்களுடைய மாற்று பார்வைகளை முன்வைக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இது எங்கிருந்து வருகிறது என்றால் 1932ஆம் ஆண்டு காந்தியின் உண்ணாவிரதமும் தாழ்த்தப்பட்டோர் தனித்தேர்தலும் சமதர்ம அபிப்பிராயமும் அப்படின்ற தலைப்புல மா சிங்காரவேலர் குடியரசில் 25/9/1932 தனித்தொகுதிக்கு ஆதரவு தந்து அவர் எழுதியிருக்கிறார். ஆதரவு தந்து எழுதியது மட்டுமல்லாமல் காந்தி உள்ளிட்டவர்களுடைய திட்டங்களை சாடியதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு முக்கியமான வரலாற்று போக்கை எடுத்து காட்டுகிறார். என்னவென்றால், தனித்தொகுதியை ஆதரித்த அதே சிங்காரவேலர் தந்தை பெரியாரினுடைய இன்னொரு முக்கியமான விவகாரத்தையும் ஆதரித்திருக்கிறார். அந்த பண்பாட்டு கூறுகளை அவர் என்னவாக முன்வைத்திருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த மாநாட்டில் சிங்காரவேலர் கலந்து கொள்ளவில்லை. 1931 எஸ் ராமநாதிடம் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், 3வது சுயமரியாதை இயக்க மாநாட்டுக்கு நான் வரவில்லை என்று. அவர் வரவில்லை என்பதற்கு என்ன காரணம் சொன்னாரோ அது மறைக்கப்பட்டதா என்றால் மறைக்கப்படவெல்லாம் இல்லை, அதுவும் வெளிப்படையாக அப்படியே குடியரசிலேயே வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்டதற்கு பிறகு அந்த 3வது மாநாட்டில் நிறைவேறிய தீர்மானங்களை ஆதரித்து எழுதுகிறார் சிங்காரவேலர். என்னவென்றால், அறிவுக்கு ஆதாரமாகிய விஷயங்களை குறித்து நமது சுயமரியாதைக்காரர்கள் ஊக்கத்துடன் உழைத்து வருகின்றார்கள் என்பது மட்டுமின்றி மத விஷயங்கள், தற்கால உயர்வு தாழ்வுள்ள பொருளாதார நிலைமையை மக்கள் ஆதரித்து வருவதாலும் மதங்களை ஒழிப்பதே அறிஞர்களுடைய முதல் கடமையாகும். மத விஷயங்களில் பிரவேசிக்க மாட்டோம் என்பதும் மனித நல்வாழ்க்கையை அசட்டை செய்வோரினுடைய திட்டமாகும் அப்படின்னு பொது உடைமையும் மதமும் என்கின்ற தலைப்பில் 1931 ஆகஸ்ட் 23ஆம் தேதி சிங்காரவேலர் எழுதுகிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தை முக்கியமானது. மனித நல் வாழ்க்கையை அசட்டை செய்வோருடைய திட்டம் தான் மத விஷயங்களில் தலையிட மாட்டோம் என்று சொல்வது. அப்போ அரசாங்கம் என்பது மத விவகாரங்களில் கடுமையாக தலையிட வேண்டும். மத சார்பின்மை என்பது எந்த மதத்தையும் சாராமல் இருப்பது என்பது வேறு. எல்லா மதத்தையும் அனுசரித்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா மூட பழக்க வழக்கங்களையும் அனுசரித்துக் கொள்வதற்கு அனுமதியை கொடுத்ததற்கு பிறகு நீ தலையிட்டா என்ன, தலையிடலன்னு அதான் பாம்பே எடுத்து வீட்டுக்குள்ள விட்டாச்சு, அந்த பாம்பை அடிக்கணும், அடிக்கவும் மாட்டேன் பிடிக்கவும் மாட்டேன்னா எல்லாரையும் போட்டு தள்ளட்டும் பாம்புன்னு தானே அர்த்தம்.
அப்படித்தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பாம்பு வீட்டுக்குள் வந்துவிட்டது, அந்த பாம்பை நாங்கள் அடிக்கவும் மாட்டோம், விரட்டவும் மாட்டோம், பிடிக்கவும் மாட்டோம். பாம்பு அது வீட்டுக்குள்ளேயே தெரியும். வேணும்னா நீங்க வேணா பால் ஊத்துங்க. அப்படிதான் ஊத்திக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கு? சூத்திர வாயில சூத்திரனே பால் ஊத்திக்கிட்டு இருக்கிறோம். பார்ப்பன சடங்கா சொல்லணும் அப்படின்னா இத அம்பேத்கர் சகோதரத்துவத்தை வலியுறுத்தி பேசுகிறார். சிங்காரவேலர் ஒன்னு சொல்றாரு, மக்களுடைய நல்வாழ்வுக்கு எது அவசியம்? மதங்கள் ஒழிக்கப்படுவது அவசியம் அப்படின்றாரு. அப்போ தந்தை பெரியார் அது இரண்டையும் என்னவா ஒன்று சேர்த்து வைக்கிறார் அப்படின்னா, பெரியாருடைய இரண்டு வெவ்வேறு விஷயங்களை அவங்க சொல்றாங்க. பெரியார் சொல்லுவது சகோதரத்துவம் என்றால் என்ன, ஒருவனுடைய பழக்கத்தையும் வழக்கத்தையும் ஆதரிப்பது என்று ஆனதற்கு பிறகு இரண்டு பேர் எப்படி சகோதரர்களாக வாழ முடியும்? இந்து மதத்தை அங்கீகரித்து விட்டது அரசமைப்பு சட்டம், அவனுடைய பழக்க வழக்கத்தை அங்கீகரித்து விட்டது அரசமைப்பு சட்டம். அந்த பழக்கம் வழக்கம் என்ன சொல்லுகிறது? நால்வர்ணத்தை வலியுறுத்துகிறது. நால்வர்ணம் சாதிய படிநிலையை சொல்லுகிறது. அந்த சாதிய படிநிலையில் தாழ்த்தப்பட்டவனோடு அவனை ஊருக்குள்ள விடாத, அவனை கோயிலுக்குள்ள விடாத என்று வலியுறுத்துகிறது. இன்னொரு விஷயத்தை சொல்றார் தந்தை பெரியார், வலியுறுத்துவது இன்னொரு மேற்கோள் காட்டுகிறார். என்னன்னா, உப்பு சத்தியாகிரகம் நடந்த அதே காலகட்டத்தில், சட்டமறுப்பு இயக்கம் நடந்த அதே காலகட்டத்தில் 1931 குருவாயூர்ல இருக்கக்கூடிய அந்த குருவாயூர் கோயில்ல ஆலய பிரவேசம் பண்ணணும்னு கேளப்பண்ணு ஒரு ஆளு சாகும் வரை உண்ணாவிரதம் ஆரம்பிச்சிருக்கிறான். அதுக்கு மக்கள் ஆதரவு பெருகி அந்த சாகும் வரை உண்ணாவிரதத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் கடைசியில பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் உள்ளே நுழைய அனுமதி. எப்படி? அவங்க ஒரு டயத்துல உள்ள போயிட்டு வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்த உடனே கோயிலை ஃபுல்லா தீட்டு கழிச்சு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்தாங்க அப்படின்னா திருப்பி வெளியே போகும்போது எல்லாத்தையும் தீட்டு கழிச்சு சுத்தம் பண்ணிட்டு இப்படியாக அனுசரிக்கப்படுகிறது. இதுக்கு பேர் ஆலய பிரவேசம். இதை ஆதரித்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு போனவர்கள் எவராவது இந்த கேளப்பனின் போராட்டத்திற்கு போனார்களா? சட்டமறுப்பு இயக்கத்திற்கு போனவர்கள் யாராவது கேளப்பனின் போராட்டத்திற்கு போனார்களா? அவன் மறுக்க வேண்டும் என்று சொன்னது வெள்ளைக்காரன் போட்ட சட்டத்தை தானே தவிர மனுவின் சட்டத்தை அல்ல. மனுவின் சட்டத்தை ஏற்போம், வெள்ளையன் சட்டத்தை நிராகரிப்போம் என்பதுதான் நீங்கள் நடத்துகின்ற சத்தியாகிரகத்தினுடைய உட்பொருள் என்பதை தந்தை பெரியார் கண்டுபிடித்த காரணத்தால் இவர்களோடு சேராமல் நாம் சமுதாயத்தை சீர்திருத்துவதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தை முதன்மையானதாக கொண்டு நாம் இந்த சமுதாயத்தில் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. இதுல ரொம்ப முக்கியமானது, விருதுநகர் மாநாட்டில் WPS சவுந்தரபாண்டியன் ஆற்றிய உரை 1931 WPS சவுந்தரபாண்டியன் முன்வைத்த அந்த உரையில ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அது வேறு இயக்கத்துக்கு பொருந்தது, அன்றைக்கு அது வேறு இயக்கத்திற்கு பொருந்தி இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு பழமையான ஸ்தாபனம் என்றும் அதில் சகல இயக்கங்களின் கொள்கைகளும் பொதிந்து கிடப்பதால் வேறு தனி இயக்கங்கள் வேண்டியதில்லை என்றும் வாதாடுகின்றார்கள். காங்கிரஸ் தனக்கு எதிராக தோன்றும் வேறு ஸ்தாபனங்களை கொலை செய்யும் நயவஞ்சகமான மார்க்கமாக இது இருக்கிறது. பண்டைய காலகட்டத்தில் இந்து மார்க்கத்திற்கு போட்டி ஏற்பட்ட சமயங்களில் எல்லாம் அதன் கர்த்தாக்கள் இந்து மதத்தில் எல்லா கொள்கைகளும் உண்டு என்று கூறி மண்டையில் அடித்து வந்தார்கள். இடைக்காலத்தில் தோன்றிய புத்தர் இயக்கமும் இவ்வாறே நசுக்கப்பட்டது. அதுபோலவே நமது மாபெரும் தலைவர் ஈவே ராமசாமி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட நமது சமதர்ம இயக்கத்தையும் சில விஷமிகள் நிலையற்ற கொள்கையுடையவர்களும் கராச்சி காங்கிரசின் பேரால் கொலை செய்ய பார்க்கிறார்கள். இன்னைக்கு RSS இதே வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ காங்கிரஸ் அதைத்தான் பார்த்துச்சா அப்படின்னு இன்னைக்கு திருகளாக புரிந்து கொள்வதை விட சரியாக புரிந்து கொள்வது என்னவென்றால், பார்ப்பான் எங்கிருந்தாலும் இதே விசத்தனமான வேலையைத்தான் பார்ப்பான். அதனாலதான் அவன் பார்ப்பான், சமமா பார்ப்பான், நல்லா பார்ப்பான், நல்லா பார்ப்பான், பயங்கரமா பார்ப்பான். உன்னை பக்கத்தில் உட்கார வச்சு பேச விட்டு பார்ப்பான், பாரதியையும் பெரியாரையும் மோத விட்டு பார்ப்பான், கம்யூனிஸ்டையும் திராவிட இயக்கத்தையும் மோத விட்டு பார்ப்பான், காங்கிரஸையும் பிஜேபியும் மோத விட்டு பார்ப்பான், ஏன் விஸ்வ இந்து பரிஷத்தையும் பிஜேபியுமே மோத விட்டு பார்ப்பான். அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் எந்த வேலையை பார்ப்பான்? அவன் தன்னை மட்டுமே அதிகாரத்தில் வச்சுக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்ப்பான். அதனால அவன் பார்ப்பான், சமமா பார்ப்பான், சமமா பார்ப்பான். என்னைக்கு உனக்கு கடப்பாறையத்தை போறாயின்னு தெரியலடே, பாட்டிக்கு இப்படி பேசிட்டு திரி. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு WPA, புனித இயக்கங்களை ஒழிக்க நம்மிடம் மந்திரம் இல்லை. புனித இயக்கங்களை ஒழிக்க நம்மிடம் மந்திரம் இல்லை, ஆனால் அவைகளையே வேறறுப்பது நமது கடமை. இக்கடமையை பூர்த்தி செய்ய பல நூற்றாண்டு வரை பொறுத்திருக்கும் பொறுமையும் நம்மிடம் இல்லை. ஆகையால் நம்முடைய ஆசையை
சீக்கிரம் நிறைவேற்ற மார்க்கம் உண்டா? உறுதியாக உண்டு என்று நான் திட்டவட்டமாக திடமாக கூறுவேன். அமெரிக்காவில் வாஷிங்டனும், ஐரோப்பாவில் மார்ட்டின் லூதரும், ஆசியாவில் அலெக்சாண்டரும் தங்கள் லட்சியங்களை அடைந்தார்கள் என்று சரித்திரம் கூறவில்லையா? ரஷ்யாவில் லெனினும், துருக்கியில் கமாலும், சைனாவில் சன்யாட்சனும் தங்கள் ஆயுள் காலங்களில் தங்கள் உழைப்பின் பயனை அனுபவிப்பதை நாம் நிதர்சனமாக காண்பதில்லையா? மத ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்கு பிற நாட்டு சமூக புரட்சி இயக்கங்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வாழுகின்ற காலத்திலேயே இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய லட்சியங்கள் நிறைவேற காண்போம் என்று WPS சவுந்தரபாண்டியன் அன்றைய மாநாட்டில் குறிப்பிட்டு பேசியதனுடைய பொருள் ரொம்ப முக்கியமானது. நம்மிடம் நீண்ட காலம் இல்லை. ஏனென்றால் நாம் எவ்வளவு காலம் தாழ்த்துகிறோமோ அவ்வளவு சூத்திரர்கள் சாகிறார்கள். நாம் எவ்வளவு காலம் தாழ்த்துகிறோமோ அவ்வளவு காலம் புதிய புதிய சூத்திரர்கள் உற்பத்தி செய்யப்படுகிறார்கள். அப்ப இந்த புதிய புதிய சூத்திர முண்டங்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்பதற்கு நாம் ஒரு புரட்சியை நிகழ்த்தியாக வேண்டும். அந்த புரட்சி என்ன புரட்சி என்றால் அதைத்தான் அண்ணல் அம்பேத்கரும் வலியுறுத்தினார், பெரியாரும் வலியுறுத்தினார். மண்ணுருண்ட மாளவியா கதை தெரியும்ல, தோழர்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். இங்கிலாந்துக்கு போகிறாங்க. இங்கிலாந்துக்கு போகிறவன் எதை எடுத்துகிட்டு போகணும்? சொட்டர் எடுத்துகிட்டு போகணும். சம்மராக இருந்துச்சுன்னா காட்டன் கிளாத்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஷூ எடுத்துகிட்டு போகணும். வெள்ளைக்காரனை பார்க்க போகிறேன், டை கட்டு போகணும், கோட் போட்டு போகணும். ஆனால் கடல் தாண்டக்கூடாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுருண்டை ஒரு கை மண்ணும் ஒரு கை கங்கா ஜலமும் எடுத்துகிட்டு அப்படி போகிறாரு. ஏன்? இந்தியாவே நான் கையோட கொண்டு வர்றேன் அப்படின்னு. அதனால் இந்த பட்டப்பேர் வைக்கிறதுல பெரியார் பெரிய ஸ்பெஷலிஸ்டாக இருந்திருக்கு. மண்ணுருண்ட மாளவியான்னு பேர். என்ன பேர்? மண்ணுருண்டை மாளவியா. பேரே மண்ணுருண்டை மாளவியா. இந்த மண்ணுருண்ட மாளவியா மற்றும் சிலர் அம்பேத்கரை ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்க. நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறவன் அம்பேத்கர் என்ன பேசுவார்னு தெரிஞ்சுதானே கூப்பிடுற. அம்பேத்கர் எந்த காலத்திலையும் சாதி ஒழிப்புல மாறாத நிலையோட தான் இருந்தார். இந்தியா என்கின்ற கருத்தாக்கத்தை அரசியலமைப்பு சட்டத்தில் முன்வைத்தது வேற, ஆனால் பொதுவெளியில் முன்வைத்தது வேற. அவருடைய எல்லா பார்வைகளும் வெளிப்படையாக எழுதி வந்தவர் தான், பல்வேறு பத்திரிகைகள் எழுதியவர் தான். தெரிஞ்சுதானே கூப்பிடுறான். கூப்பிட்டதுக்கு பிறகு அம்பேத்கர் எழுதிடுறார், தன்னுடைய கட்டுரையை எழுதிடுறார். எழுதினதை அனுப்பி விட்டுறாரு. அனுப்பினதுக்கு அப்புறம் ஜாதி ஒழிப்பிற்கு இந்து மதம் ஒழிய வேண்டும்னு எழுதியிருக்கிறீங்க, இதை மட்டும் கொஞ்சம் நீக்கி கொடுங்க அப்படின்னு யாரு? மண்ணுருண்டை அம்பேத்கர்கிட்ட போய் நீக்கி கொடுங்க. அப்படிலாம் நீக்க முடியாது. அப்படியா? என்ன சொல்றீங்க? நீக்கவே முடியாதா? முடியாதுரா அப்படின்ட்டாரு. சொன்ன உடனே இவன் கூட்டத்தையே கேன்சல் பண்றான். ரைட்ரா, நீ கூட்டத்தை தானே கேன்சல் பண்ணுவ, நான் அதை கட்டுரையா பப்ளிஷ் பண்ணுவேன்ல. அவர் பப்ளிஷ் பண்ணாரு. அவரிடம் அனுமதி கூட வாங்கல. தந்தை பெரியார் அதை அப்படியே தமிழில் சாதியை அழித்தொழிக்கும் வழி, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்று வெளியிட்டார். இந்தியாவில் வேறு யாரும் பேசுவதற்கு மண்ணுருண்ட இன்னைக்கு பேசுறான். மண்ணுருண்ட மாளவியாவெல்லாம் தேசிய தலைவர் ஆக்கிட்டான். டேய், வெளியே தெரிஞ்சது ஒரு மண்ணுருண்டை, பல மண்ணுருண்டைகள் உள்ளுக்குள் உருண்டு கொண்டிருக்கிறது. இந்த மண்ணுருண்டைகளை எல்லாம் மிதித்து சாக்கடையில் அள்ளி போடுகின்ற காலம் வரத்தான் போகிறது. இப்போ இந்த மண்ணுருண்ட மாளவியாவினுடைய எதிர்ப்பு, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் வெளியே வருகிறது. அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்டை தந்தை பெரியார் முதலாக ஆதரிக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பகத்சிங் இறந்த போது அம்பேத்கர் என்ன சொன்னார்? இது ரொம்ப கியூரியஸான கொஸ்டின். இது எனக்கு இன்னைக்கு நான் பகத்சிங் பற்றி பெரியார் எழுதின கருத்துக்களை படித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னதும் மாவோ சொன்னதும் ஒரு இடத்துல ஒத்து போச்சு. தேவையற்ற தியாகங்களை நாம் தவிர்க்கத்தான் வேண்டும். ஆனால் இந்த மக்கள் போராட்டத்தில் தியாகங்கள் தவிர்க்கவே முடியாதவை. அந்த தியாக துயரங்களை எல்லாம் கடந்து போவதற்கு தோழர்களை உற்சாகமாக பணியாற்றுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? பெரியாரும் அதே தான் வலியுறுத்தினார். ஒருபோதும் தேவையற்ற தியாகங்கள் என்பதை நாம் செய்யவில்லை. ஆனால் பகத்சிங்கை போன்ற தியாகத்தை நம்மால் செய்ய முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது. இனி இப்படிப்பட்ட இழப்புகள் இல்லாதபடிக்கு நாம் நம்முடைய வெற்றிகரமான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். அப்போ பெரியார் சொல்லியிருக்கிறார். அப்போ கான்டெம்பரரி அம்பேத்கர் சொல்லியிருப்பாரேன்னு தேடி பார்க்கும்போது கிடைக்கல. ஏன்னா அம்பேத்கர் வால்யூம்ஸில் அது இல்லை, உள்ள இல்லை. நான் மட்டும்தான் தேடி கிடைக்கலன்னு பார்த்தா ஆனந்த் தெல்தும்டே போன்ற பலரும் கூட தேடி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கிடைக்கல. அவங்களே எழுதியிருக்கிறாங்க. கடைசியில் அது எங்கே கிடைச்சதுன்னா, அதை தமிழில் எழுதி தந்தை பெரியார் குடியரசில் வெளியிட்டிருந்தார் என்று, குடியரசில் அந்த இது பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த பிறகு அதை மொழிமாற்றம் செய்து இன்றைக்கு அந்த கட்டுரை ஆன்லைனில் இருக்கு. வெளிவிடா மாதிரியான பல்வேறு இணையதளங்களில் அம்பேத்கருடைய கட்டுரை இருக்கிறது. அப்போ எந்த அளவிற்கு கடைசி வரை இந்த புத்தகம் ஆசிரியர் தொகுத்திருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னவென்றால்,
அம்பேத்கர் இறந்ததற்கு பிறகு எத்தனை பேர் அம்பேத்கரை தொடர்ந்து பரப்பினார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் 1973 சாகுற வரைக்கும் அம்பேத்கரை பற்றி எழுதிட்டே தான் செத்துருக்கிறாரு. என்னன்னு, இழிவை ஒழிக்க கிளர்ச்சி செய்யாமல் பதவிக்கு போக கிளர்ச்சி செய்வதா? அம்பேத்கர் வெளியிட்ட உண்மை என்னவென்றால், அது ரொம்ப பிரமாதமான ஒரு விளம்பரம். அன்றைக்கு ஜாதி ஒழிப்பு போராட்டத்திற்கு பெரியார் போட்ட விளம்பரத்தில் ரொம்ப முக்கியமான விளம்பரம். அம்பேத்கர் வெளியிட்ட உண்மை என்றால், இன்றைக்குள்ள அரசியல் சட்டமானது பார்ப்பனர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அப்படி மக்களுக்கு பயன்படாமல் ஒரு சாராரின் நன்மையை மட்டுமே பாதுகாக்கிறது என்றால், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நானே கொளுத்துவேன் என்று அம்பேத்கர் சொன்னார். அவரின் வழியில் நின்று அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துவோம் வாருங்கள் தோழர்களே தான் சொன்னாரே தவிர அம்பேத்கர் துரோகம் பண்ணிட்டாருலாம் சொல்லலை. அதுக்குள்ள கண்டதை எழுதுறானுங்க. விட்டா மண்ணுருண்ட மாளவியாலாம் நல்லவன்னு எழுதிடுவாங்க போல. MC ராஜாவை பெரியார் விமர்சிச்சாரு. ஏன் விமர்சிச்சாரு? MC ராஜா அன்னைக்கு மூஞ்சே வகைராக்களோட சேர்ந்துக்கிட்டு காந்திய வழியில தனி தொகுதி கூடாது, அம்பேத்கர் தனி தொகுதி கேட்கிறாரு, இவர் கூடாதுன்றாரு. அப்ப இங்க இருந்து பெரியார் தந்தியெல்லாம் அடிக்கிறாரு. எங்க லண்டனுக்குலாம் தந்தி அடிக்கிறாங்க. இவருக்கும் எங்க ஊர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, அதை ஏத்துட்டுறாதீங்க அப்படின்னு. அப்ப கடுமையா திட்டி இருக்கணும்ல, அப்படி திட்டல. நட்புடனான மொழியோடு MC ராஜாவை விமர்சித்திருக்கிறார். MC ராஜா அப்படிப்பட்ட ஆள் இப்படிப்பட்ட ஆள்னு பெரியார் எங்கேயுமே சொல்லலை. பெரியார் சொன்னது எல்லாமே ரொம்ப கவனமாக அவர் கையாண்டார். மூஞ்சேவுடைய குறுக்கு புத்தியால் MC ராஜா ஏமாற்றப்பட்டிருக்கிறார். பார்ப்பன நாசகர சதிவலையில் சிக்கியிருக்கும் MC ராஜா அவர்களின் பேச்சை யாரும் கேட்க வேண்டாம், நம்முடைய தோழர் அம்பேத்கர் பேச்சை கேளுங்கள். நீங்க இதை பேசல MC ராஜா, உங்களை இப்படி பேச வச்சிருக்கிறான் அப்படின்னு அவருக்கும் புரியணுன்ற நடையில தான் பெரியார் எழுதி கொண்டிருந்தாரே தவிர, இன்றைக்கு MC ராஜாவின் பெரியாரை எதிராக நிப்பாட்டுறான், அயோத்தாசரையும் பெரியாரை எதிராக நிப்பாட்டுறான். நமக்குள்ளேயே நம்மை மோத விட்டு கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த பார்ப்பான். நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இன்னைக்கும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? முடிச்சிருக்க பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த். பப்ளிக் ஆர்டர்னா என்ன? பொது ஒழுங்கு. மொராலிட்டி அற உரிமை, அற உணர்வு, அற உரிமை, நீதி முறைமை எப்படினாலும் சொல்லலாம். ஹெல்த் சுகாதாரம். இந்த மூன்றுக்கும் உட்பட்டு மதத்தை பின்பற்றலாம், பரப்பலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். மனசாட்சியையும் பின்பற்றலாம், மனசாட்சியை பின்பற்ற உரிமை உண்டு. ரைட். இந்த பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த் இது என்றைக்காவது சூத்திரர்களுக்கு பயன்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. இந்த பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த் இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் மக்களுக்கு பயன்படுவதாக இருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருக்குது. 2014 ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார். என்னன்னு, பப்ளிக் ஆர்டரை மீறி மலைக்கு மேல ஒரு நாய் போகக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தார். 2017 தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளும் பப்ளிக் ஆர்டரை மீறி ஒரு பயம் நடந்துக்க கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்தாரு. ஆனா ராம ஜென்ம பூமியில பப்ளிக் ஆர்டர் என்ன ஆச்சு? அது ஞானவாபி மசூதியில பப்ளிக் ஆர்டர் என்ன ஆச்சு? குஜராத்தில் பப்ளிக் ஆர்டர் என்ன ஆச்சு? இன்னும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எண்ணற்ற மாற்று மதத்தை சேர்ந்த தோழர்களுடைய இடத்தில் என்னென்ன கொடூரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டியும் ஹெல்த்தும் ஒரு காலத்திலும் பார்ப்பனர் அல்லாத யாருக்கும் பயன்படாத வகையில் இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. அதற்கு காரணம் இந்தியாவினுடைய நீதித்துறையை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற பார்ப்பனர்கள். இப்போதும் இந்தியாவின் நீதித்துறையில் 77% பேர் பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள் என்பதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தான் வெளியில் சொல்ல வேண்டி இருக்கிறது. திராவிடர் கழகமும் திராவிடர் விடுதலை கழகமும் தான் அதை போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கிறது. வேற யாரும் முன்வரல. இந்தியாவில் வேறு எந்த அமைப்பும் முன்வரல. பிஜேபி எதிர்ப்பு என்று சொல்லிக் கொள்ளுகின்ற எவரும் அதற்கு முன்வரவில்லை. ஓபிசி அமைப்புகள் யாரும் முன்வரவில்லை. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது மாவோ சொன்ன மலைகளை உடைத்த மூடக்கிழவனின் கதையைத்தான். நாம் மூடக்கிழவன் என்று அவர்கள் நினைத்துக் கொள்ளட்டும். ஆனால் இந்த பார்ப்பன சனாதன மலையால் இனி ஒரு அடி கூட வளர முடியாது. வெட்ட வெட்ட அதன் உயரம் குறைந்து கொண்டுதான் வருகிறது, குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை இன்னும் தூள் தூளாக மாற்றுவதற்கான வேலைகளை நாம் இறங்கி செய்ய வேண்டும். அந்த வேலைகளுக்கு இது போன்ற கருத்தரங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். நிறைவாக ஒரே ஒரு கருத்து, இந்த ராம ஜென்ம பூமி அப்படின்னு வந்துட்டா, தில்லை நடராஜர் கோயில்னு வந்துட்டா அவன் என்ன கேட்குறான்னா, ஒரு கடைசியாக ஒரே ஒரு உதவி மட்டும் சொல்லிடுறேன். தீண்டாமை அப்படின்ற தலைப்பில் குடியரசில் வந்த தலையங்கம் 1931 ஏப்ரல் 19 வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கராச்சி மாநாடு பற்றி சொல்லும்போது,
பொதுக்கிணறு, பொது இடம், பொது வீதி ஆகியவற்றை அனைவரும் பயன்படுத்தலாம். இது கராச்சி காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானம். இதை யார் இங்கே விலைக்கு எழுதணும்? தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள். யார் எழுதுறா? சத்தியமூர்த்தி ஐயர். எதில் எழுதுறாரு? மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு பத்திரிகையில் எழுதுறாரு. ஆமா, மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு பத்திரிகையில் எழுதுறாரு. எழுதி என்ன வருது? அதாவது பொது இடத்துல எல்லாரும் வாழலாம், ஆனா வகுப்பு பாத்தியம் உள்ள இடங்கள் பொது இடம் இல்லை, கோயில் பாத்தியம் உள்ள இடங்கள் பொது இடம் இல்லை, இந்த இடங்களில் இந்த உரிமை பொருந்தாது அப்படின்னு சொல்றாரு. பொது இடத்துல தண்ணி எடுக்கலாம்னு கராச்சி மாநாட்டில் தீர்மானம். ஆனா தமிழ்நாட்டில் என்ன எழுதுறான்? கோயில் பாத்தியமான இடத்தில் இது பொருந்தாது, வகுப்பு பாத்தியம் உள்ள இடத்தில் இது பொருந்தாது. வகுப்பு பாத்தியம்னா என்ன? அக்ரஹாரத்துக்குள்ள இது பொருந்தாது, சாதி இந்து தெருக்களுக்குள்ள இது பொருந்தாது. அப்ப எங்க தாண்டா பொருந்தும்? அப்பனா அதுக்கு பேர் தனி கிணறுல மட்டும்தான் குடிக்கிறதுக்கு உரிமை உண்டு தானே அர்த்தம். அது அப்படி நாங்க சொல்லல, நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாமா என்று கேட்டால் என்ன சொல்றான்? ஆகலாமே, ஆகலாமே, பேச ஆயிடலாமே. யாருமே பிள்ளை வாரிசு அடிப்படையில் ஆகக்கூடாது, எல்லாருமே ஆகலாம். ஆகணும்னா ஆகணும். எங்க ஆகலாம்? ஆகமம் அல்லாத கோயில்கள்ல ஆகலாம். சரி, எதுவெல்லாம் ஆகமம் அல்லாத கோயில்? அது அந்த குலதெய்வம் கோயில். டே, அங்கெல்லாம் ஏற்கனவே நான் தாண்டா இருக்கேன், அங்க நீ எங்க இருக்க? உன்னை விரட்டி விட்டு தானே நான் வரணும். நீ இல்லாத இடத்துல நான் ஏன் சண்டை போடுறேன்? நான் இருக்கிற இடத்துக்கு நானே சண்டை போடுறேன்னா? சுடலமான கோயிலையும் பெரியாண்டர் கோயிலையும் போய் ஒன்று சண்டை போட்டுட்டு இருக்கிறானா என்ன? சண்டை போடுறதே ஆகம கோயிலுக்கு தானே. எல்லா இடத்துலையும் ஆகலாம், ஆகம கோயிலில் மட்டும் ஆகக்கூடாது. அப்ப எது ஆகம கோயில், எது ஆகமோ? அவன் எதெல்லாம் ஆகமம் சொல்றானோ அதெல்லாம் ஆகமம், அவன் எதெல்லாம் ஆகம கோயில்னு சொல்றானோ அதெல்லாம் ஆகம கோயில். ஆமா, சமயபுரம் ஆகம கோயிலா? ஆகமத்துக்கும் மாரியாத்தாளுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? ஏய், மாரியம் பாண்டி கோயில் அடுத்து ஆக்க போறான். பாண்டி கோயில அடுத்து ஆக்க போறான். என்ன ஆக்க போறான்? ஆகம கோயில் ஆக்க போறான். வயலூர் முருகன் கோயில் அது என்னைக்கு அவங்க கையில இருந்துச்சுன்னு தெரியல. நம்ம பார்ப்பனரான அர்ச்சரை போட்ட 3வது மாசத்துல அது ஆகம கோயிலா மாறிடுச்சு. பழனி கோயில் அது பண்டாரங்கள் வச்சுக்கிட்டு இருந்த கோயில், சித்தர்கள் வச்சுக்கிட்டு இருந்த கோயில். சித்தருக்கும் ஆகமத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? அவன் ஒன்னை தாண்டி தாண்டா, அதனால தாண்டா அவன் சித்தரா சுத்திக்கிட்டு இருந்தான், காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தான். நீ நாட்டுக்குள்ள விட்டு இருந்தா அவன் நாட்டுக்குள்ள சுத்தி இருப்பான். நீ விரட்டி அடிச்சதுனால தான் அவன் காட்டுக்குள்ள சுத்தி இருந்திருக்கான். நமக்கு பதிவுகள் கிடைக்கல, அதனால அது டீட்டெயிலா போக முடியல. அப்போ அந்த கோயில் பண்டாரங்கையில் இருந்துச்சு, இன்னைக்கு தான் ஆகம கோயில்னுட்டான். சுகி சிவன் சொல்றாரு. சுகி சிவன் சொன்ன உடனே என்ன சொல்றான்? நீ ஒரு சூத்திரன், உனக்கு பேச யோக்கியதை இல்லை. சுகி சிவத்தை சொல்றாருன்னு கவலைப்படாதீங்க. அவன் காந்தியவே அதைத்தான் சொன்னான். காந்தி நாமெல்லாம் ஏன் சமரசம் போகக்கூடாதுன்னு கேட்ட உடனே அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஹீஸ் எ லுனாட்டிக்னு எழுதினவனுங்க யாரு? நம்ம கும்பகோணத்து பாப்பான். நம்ம கும்பகோணத்து பாப்பான் காந்தியவே யார் ராணின்னு கேட்டவன். இப்படிப்பட்ட ஊர்ல தந்தை பெரியார் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றத்தை யோசித்து பார்ப்பதே மிகப்பெரிய பிரம்மாண்டம். இதுல இந்த பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த் அப்படின்றத உண்மையிலே பப்ளிக் ஆர்டர் வேணும். அது எப்படிப்பட்ட ஆர்டரா இருக்கணும்? எல்லோரும் சகோதரர்கள் என்பதற்கான பப்ளிக் ஆர்டரா இருக்கணும். மொராலிட்டி என்பது என்னவாக இருக்கணும்? நீயும் சுயமரியாதை உள்ள மனிதன், நானும் சுயமரியாதை உள்ள மனிதன். இதுதான் இந்திய அரசாங்கம் வைத்திருக்கின்ற மொராலிட்டியாக இருக்க வேண்டும். ஹெல்த்ன்றது என்னது? அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்கானதாக இருக்க வேண்டும். இப்படியானதாக இல்லாமல் நீ அவனை சூத்திரன்னு சொல்ல உரிமை இருக்கு, நீ அவனை பாப்பான்னு சொல்ல உரிமை இல்லை அப்படின்னா பிறகு எப்படி சகோதரனா வாழ்றது? இந்த கேள்விதான் அடுத்த பல ஆண்டுகளாக இந்தியா எதிர்நோக்கி இருக்கின்ற கேள்வி. இந்த கேள்வியைத்தான் தந்தை பெரியார் 25 கேட்டார். அவர் கேட்ட எல்லாமே உண்மையாகி இருக்கிறது. ஆனால் அவர் மகானோ கடவுளோ அவதார புருஷரோ அல்ல. அப்படி யாராவது சொல்ல வந்தால் என்னை அயோக்கியன் என்று சொல்லுங்கள், அப்போதுதான் எடுத்து படிப்பான் என்று அவர் சொன்னார். ரொம்ப ரியலா இருக்கு. அவெஞ்சர்ஸ்னு படம் எடுத்தா தேனோஸை தான் கொண்டாடுறான். டே, அயன்மேன் தாண்டா ஹீரோ. இல்லை இல்லை, நமக்கு தேனோஸ் தான். அவன் கொல்றான்னா அவனுக்கு ஏதோ காரணம் இருக்கு. அப்போ பெரியார் திட்டுறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தமிழை புரிஞ்சுக்கிட்ட காரணம் என்ன? அவனுக்கு தெரியும், ராவணன் நம்ம பாட்டேன், ராவணன் எவனோ ஒருத்தர் இருந்திருக்கிறான், இவன் அவனை வெள்ளனாக்கிட்டான், அவன் மன்னரா என்னன்னு கூட தெரியாது, ஆனால் இவன் வெள்ளனாக்கிட்டான், அப்போ அவன் தமிழனா தான் இருப்பான். அப்போ எதிர்மரபு அல்லது எதிர்ப்புரட்சி என்பதை தமிழர்களுக்குள் பெரியார் விதைத்திருக்கிறார். அந்த எதிர்ப்புரட்சியை அவர் விதைத்து விட்டு போன காரணத்தால் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவை நாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம நாட்டை, இந்த தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்த மொத்த நாட்டையும் மெயின்டைன் பண்ணுவோம். சட்டசபையில் அல்ல, பார்லிமெண்ட்டிலும் கருப்பு சட்டை சொன்னது நடக்கும் என்று சொன்னால் தான் இடம் என்கின்ற நாளை உருவாக்க பாடுபடுவோம். நன்றி.